குட் மார்னிங். கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ஏன்னா உங்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வருது. ஓகே, ஸோ நேத்து ஒரு நாள் முடிஞ்சது. அதுல சிலதெல்லாம் எடுத்துட்டு போனோம். ஒரு சிந்தனையின் மூலமா ரிலாக்ஸா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கறத நேத்து செஷன். நம்மளோட திங்கிங் மூலமா நம்மளை ரிலாக்ஸா வச்சுக்கணும். ஓகே, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. நம்மளோட திங்கிங்க சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் செஷன். அதை நான் அப்ளை பண்ணேன். ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறவங்க, நேற்று அல்லாதோர் புதுசா இருக்கவங்க பேசுனீங்கன்னா நம்ம அதை அப்படியே தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்றது. எஸ் மேம், நேற்றுக்கு உங்களது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது மேம். தேங்க்யூ. உங்களோட ஸ்டெப்புக்கும் பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ரொம்ப பேஷன்ஸா பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ். இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன இது, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை வந்து வேற இதுல பாசிட்டிவா திங்க் பண்ணி டைவர்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான இதுகள்லாம் மறையும்னு. நான் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவான ஒரு பர்சன் தான். எதையுமே நெகட்டிவ் பர்செப்ஷன்ல திங்க் பண்ணவே மாட்டேன். நிறைய பாசிட்டிவா தான். ஏதாவது நடக்கும்போது கூட ஓகே, இட் வில் பி சால்வ் இன் 1 or 2 days, இப்படிதான் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். பட் அது அந்த அதுலயே டிராவல் பண்ணும்போது கூட நெடுல நமக்கு ஒரு ஃபெட்டப் ஆயிடுது. நடக்கல அப்படிங்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுது. அப்புறம் வந்து நான் ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருப்பேன், வீடும் சரி என்னோட எல்லா பொருட்களையும் சரி. அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரட் ஆகும்போது வந்து எனக்கே தெரியாம ஒரு அந்த அமைதியின்மை, ஒரு கோபம் வர்றது, இதெல்லாம் சின்ன விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஆனா அதனால வந்து சில அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டா போயிடுது. அந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து ப்ரொலாங்ட் ஆயிடுது. அதை நான் ரொம்ப என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். பட் ஆனா எனக்கு அது சம்டைம்ஸ் எனக்கு அந்த என்னோட கண்ட்ரோல் இல்லாம நான் பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. நேத்திக்கு ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும்னு நினைப்பேன், பட் என்னால பண்ண முடியாம போயிடுதுன்னு. அது நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அப்பயும் நான் வந்து சீக்கிரமா ஒரு 4:30க்கு எந்திரிக்கிறது, 5 o'clock எந்திரிச்சு செய்யறதுங்கிற மாதிரி ஒரு வீக்லி ஒரு 3 days 4 days ஃபாலோ பண்ணுவேன். 4th day இல்ல 5th day ஏதாவது ஒரு நடுவுல ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் ஆகும்போது என்னால நெக்ஸ்ட் டே வந்து அதை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ண முடியல, திரும்பவும் அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த ஷெட்யூல்ல ஒரு நடுவுல ஒரு பிளாக் ஏற்படுற மாதிரி ஆயிடுது. இந்த நடுவுல ஒரு இன்டர்செப்ஷன் இல்லாம, ஒரு தடை இல்லாம நாம எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போறது? திங்கிங் மூலமா நம்மளை ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும், ஏதோ ஒண்ணு நம்மள டிஸ்டர்ப் பண்ணிடுது. இப்ப வந்து கண்ட்ரோல் வந்து அந்த ஏதோ ஒண்ணுங்கிறது உள்ள போகும்போது ஒரு சின்ன ரியலைசேஷன் என்னன்னா, இந்த விஷயம் பிடிக்காம நடந்துருச்சு, அது எனக்கே போயிருச்சு ரியலைசேஷன். இதை நீங்க எல்லாருமே ரொம்ப டீப்பா போனீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயா லைட் வெயிட்டடான ஒரு ஃபீலை நீங்க வந்து எங்கேயோ அதுதான் அது வரணும். அப்போ இந்த சூழலுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு எமோஷன் உருவாகி அது நம்மள ஹோல்ட் பண்ணி அடுத்த வேலையில இன்வால்வ் பண்ணுது. நம்ம இந்த ரியலைசேஷனுக்கே நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஓகே, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், அது ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும், அது பிடிக்காம இருக்கிறது உள்ள போயிருக்காது. அதுக்கு வந்து நான் ஒரு கண்ட்ரோல் வைக்கிறேன், உடனே திங்கிங்க கிரியேட் பண்ணும். நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா, திங்கிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நீட் பேஸ்ட் திங்கிங்னா என்னன்னா, வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கணும், இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு பிடிக்கல, ஓகே, நீங்க பிடிக்க உங்களை ஹோல்டு பண்ணீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஆல்ரெடி ரியாக்ட் ஆன செல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓகேங்க, நான் ஒரு நடந்துச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னுமே நம்ம நீட் பேஸ்ட் கிரியேட் பண்ணல. இந்த லாஜிக் தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எனக்கு பிடிக்காத பேசிட்டாரு, எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், திங்கிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, கோவம் வரக்கூடாது, நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது, நான் உடனே காம் ஆகணும். ஓகே, பிரீத்திங் கவனிக்கிறேன், ரிலாக்ஸ் பண்றேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி நிறைய நேரம் நான் கோவப்பட்டு பழகியிருக்கேன். ஸோ அந்த செல் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் டீஆக்டிவேட்லாம் ஆகாது, அது ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நீட் பேஸ்ட்னு ஒரு கான்செப்ட். என்ன நீட் பேஸ்டு,
என் ஹஸ்பண்ட் நாளைக்கு என்கிட்ட எப்படி பேசணும்னா எந்திரிச்சு வந்து சூப்பர்மா உன்ன அளவுக்கு எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியல, நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்க, என் லைஃப்ல வந்து நீ தான் எல்லாமே. இப்ப நான் சொன்ன 3 சென்டென்ஸ் தான், நீங்க கிரியேட் பண்ணுங்க 10 சென்டென்ஸ் 20 சென்டென்ஸ் 100 சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிரெயின்ல சில சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனுக்கான கெமிக்கலை செக்ரீட்டே பண்ணும், மத்த எதுவுமே பண்ணாது. சோ உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்ப என்ன பண்ணுன்னா, அவர் எப்படி வந்து பேசணும்னா, காலைல வந்து எந்திரிச்சு வந்து ஒரு காஃபி வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, இன்னைக்கு ஸ்பெஷல் டே உனக்காக நான் வந்து ஏதாவது எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நடக்குமாங்க? அந்த கதைக்கே போக நான் ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்ணும் அப்படிங்கறத மத்தரம் கொண்டு வாங்க. திங்கிங் தான் இந்த இடத்துல நிம்மதி. அப்ப திங்கிங்க கொண்டு வாங்க. அது நடந்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? நடந்தா நல்லா இருக்கும். அதை இப்ப ஃபீல் பண்ண வேணாம். நம்மளோட பவரை நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம இந்த 10 செகண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் உருவாக்கியிருக்கேன் என்னன்னா, செல்ஃப், தனி மனித சக்தி, செல்ஃபா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பவர் அதிகம். நம்ம அதை எங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய் மாட்டினதுனாலதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வரோம். தனி மனித சக்தினா என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது யூஸ் பண்ற எடுத்துக்கங்க, ஒரு சோப்லயோ ஒரு பேஸ்ட்லயோ, ஒரு வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்களா? அது டக்குன்னு எடுத்து பாருங்க, அது பெரிய பிராண்டா இருக்கும். அது வந்து உலக லெவல்ல அது ப்ரமோட் ஆயிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க 150 பேர் இருக்கீங்கன்னா, இந்த 150 பீப்புளுக்குள்ளயும் பவர் இருக்கு. இப்ப நீங்க நாளைக்கு உருவாக்கி அதுக்கு ஒரு பிராண்ட வச்சீங்கன்னா, நம்மளே ஒரு கம்யூனிட்டி பண்ணி நீங்க எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சு நீங்க பெரிய நாளைக்கு. அவ்வளவுதான். அந்த தனி மனித சக்தியை தான் நான் பேச வரேன். அப்ப அது எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? நம்மளோட திங்கிங்க கிரியேட் பண்ணாதான். நீட் பேஸ்ட், என்ன நடக்கணும், என்ன நடந்தா நல்லா இருக்கும். உடனே ஓகே ஹஸ்பண்ட் திட்டிட்டு போயிட்டாரு, ஓகே நாளைக்கு நல்லாதான் இருக்கும், இதெல்லாம் நான் யோசிக்க தயாராவே இல்லை. எனக்கு வந்து நாளைக்கு நான் இந்த பிராண்டை உருவாக்கி நான் ஒரு 100 பீப்புள் இல்ல, ஒரு 1 lakh பீப்புளுக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா இதுல நான் சில விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துருது இல்லையா? நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வருது இல்ல? சோ இந்த மாதிரி நமக்கு தேவை சார்ந்து யோசிக்கிறதான் நேற்று செஷன். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா சந்திரிகா, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம ரியாக்ட் ஆகுறது யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்ப நம்ம என்ன வேணுங்கிறது யோசிக்கிறோம். மேம் இப்ப நீங்க நீட் பேஸ்ட் திங்கிங் சொல்றீங்கன்னா, இப்ப உங்களோட ஒரு 6 months டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க மேம். எல்லாம் நல்லா இருந்தது. இப்ப என்னோட வரைக்கும் என் பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு. பட் நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிற சூழல் வந்து நமக்கு மாறும்போது நமக்கு அந்த கோவம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்க மேம்? நம்ம நீட் பேஸ்ட் அந்த டைம்ல நம்ம வந்து காம் ஆகணும், நம்ம கரெக்டா இருக்கணும், அப்படி இருந்தாலும் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த டைம்ல வந்து நம்ம எப்படிங்க மேம் நம்மள சேஞ்ச் பண்ணிக்கிறது? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நான் மேக்சிமம் நான் காமா வச்சுக்கிறேன். திடீர்னு வந்து ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் சேலஞ்சஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தப்பான சூழலுக்கு நம்மளை தயார்படுத்துது லைஃப். அதாவது தப்பான லைஃப்னா என்னன்னா, நம்மளுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகம், நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்றோம். நம்மளே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்மள அந்த இடத்துல டெடிகேட் பண்ணும் போது நம்மளை லிமிட் பண்றோம். we don't have to limit ourselves. நம்மள லிமிட்டே பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பிரச்சனை வரும். நீங்க நிறைய பிரச்சனைய ஹேண்டில் பண்ணும் போதுதான் உங்களோட லிமிட்லெஸ் பவர், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து பூம் ஆகும். அப்ப எனக்கு 2 பிரச்சனை வந்திருக்கா, ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தேங்க் பண்ணும். ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க் பண்ணிட்டு அந்த பிரச்சனைய மறுபடியும் உட்கார்ந்து நீட் பேஸ்ல தான் போகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சொல்றது படி இப்ப வந்து பையன் பண்ணக்கூடாத விஷயம் பண்ணிட்டாரு. ஓகே இது நடக்கவே கூடாது, இது பண்ணிட்டாரு. இப்ப வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல. நேத்து வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ எல்லாத்தையும் ஓகே தானே பண்ண, திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவர்கிட்ட ஆர்கியூ பண்றதோ அவர்கிட்ட புரிய வைக்கிறதோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய விஷயம் நடந்துருச்சு, இதையே நான் எனக்குள்ள நான் நிம்மதியை கொண்டு வரணும். என்ன நடக்கணும், நாளையில இருந்து என் பையன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்குள்ளதான் அவர் வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, இது ஈஸியே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களை டெடிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உட்காந்து எழுதணும், என் பையன் இப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதணும், எழுதி ஃபீலா மாத்தணும். நான் சொல்றது என்னன்னா, திங்கிங் மூலமா உங்களோட ரிலாக்ஸேஷனை இம்ப்ரூவ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் டே. அப்ப எனக்கு என்ன திங்கிங் வேணும், என் பையன் வந்து இப்படி எல்லாம் இருக்கணுங்கிற திங்கிங் தான் வேணும். சூழல் உடனே வராது. அப்ப திங்கிங்க கிரியேட் பண்ணி உடனே அந்த ஃபீலை கிரியேட்
இருக்கும். அத நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட் சந்திரிகா கேட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் பதில் என்னன்னா, சந்திரிகா கேட்டது ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணி வச்ச விஷயங்கள் நம்மளுக்கு ஆக்டிவா தான் இருக்கும் அந்த செல்ஸ், அதை பண்றது ஈஸி கிடையாது, நீட் பேஸ்ட் மாத்தணும்னு சொல்லுவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில், திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகுது, நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரணும், நம்ம தயாராயிட்டோம், லைஃப்ல நடக்கிற எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண தயாராயிட்டோம், இன்னும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கும் நீங்க நீட் பேஸ்ட்ல எழுத ஆரம்பிக்கணும். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜ்குமார். ஹலோ சொல்லுங்க ராஜ். மேடம், நேற்று உங்க செஷன் அட்டன் பண்ணல, பட் நான் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துருக்கேன், உங்க ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துருக்கேன். மேடம் எனக்கு பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் லெவல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல நம்ம நல்ல அட்டாச்மெண்டா இருக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய கொண்டு வர்றாங்க. ஈவன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சூசைட் பண்றது, பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி போறோம், இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனுக்கு வர்றாங்க. ரிப்பீட்டடா வரும்போது நான் என்ன பண்ணேன்னா, பேசாம வேண்டாம், அவங்கள விட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், விட்ரான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது நம்பர் பிளாக் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம ஏதாவது வந்துடலான் இருக்கோம். பட் ஏன்னா நானே வந்து 100% பர்ஃபெக்டா இல்ல, அவங்கள வந்து நான் கன்வெர்ட் பண்ண பட் இன்னைக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா இது காமன் கொஸ்டின்ங்க. சொசைட்டில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த சூசைடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி இதுக்கு கடவுள் கொடுத்த நம்மளோட இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். நாட் சார்ஜ் 65,000 இல்லைங்க, இது நீங்க எங்களுக்கு லைட் கொடுக்குற பெரிய எப்படி சொல்றதுன்னா நெக்ஸ்ட் பர்த்னே சொல்லலாம். நீங்க இப்ப எடுக்கிற கிளாஸ் வந்து நான் எவ்வளவோ கிளாஸ் எவ்வளவோ அட்டன் பண்ணியிருக்கேன், பட் வந்து என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல மேடம். தேங்க்யூ. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி, ஸ்டூடெண்ட்ஸ் சூசைடல் ரிலேட்டட்ல ஒவ்வொருத்தங்களும் கொண்டு வர அந்த தாட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நேத்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நம்ம கிளைண்ட்ஸ் தான், நம்ம இங்க அட்டன் பண்ணவங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு ஆடியோ மெசேஜ். இப்போ ரீசெண்டா ஒரு மெசேஜ் ஒண்ணு போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லிட்டு அவரை பத்தி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த இஷ்யூ பேஸ்ட்லன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டேன், ஸோ நான் அதை ஹோல்ட் பண்றேன், நீட் பேஸ்டுங்கிறதுக்கு வரேன். பட் இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது ரிலேட்டட்ல ஒரு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. உடனே அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு, ஒருவேளை அந்த ஐலாண்ட்ல இந்த மாதிரி நல்லதும் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க சொன்னது கிரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். பாத்தீங்கன்னா 2-3 மெசேஜஸ் அங்க நல்லதும் நடந்திருக்குன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு இல்லூஷனான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி மாயை மட்டும்தான் இருக்கு, நமக்கு எதுவுமே உண்மை கிடையாது நம்ம வாழ்க்கையில. சோ இதுக்கும் ஒரு தெளிவு கொடுக்குறேன். சோ என்னன்னா, நம்ம எப்படி கடந்து வந்தோமோ, நம்மளோட வாழ்க்கை முறை கடந்த 20 years 30 years 40 years என்ன கடந்து வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் மேப் ஆனதுக்கு அப்புறம் அது ரிலேட்டட்லயே உங்களை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் உருவாக்கணுங்கிறத, இப்ப உடனே அது கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு நடக்குது, நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குதுன்னா கிடைக்காது. அதுக்குதான் நம்ம இப்போ யூஸ் பண்ற அந்த டெக்னிக். அப்ப நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? இப்ப நீங்க சொல்றது இந்த மாதிரியான பீப்புள் அதிகம் கிடையாது, அது அங்கேயும் இங்கேயும் ஒன்னொன்னு இருக்கலாம். அது கூட நம்ம எதுக்கு இப்ப நம்ம கனெக்ட் ஆயிட்டோம், அது தெரியாம நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலதான் அந்த பீப்புள் நம்ம இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஸ்லோவா ஒரு ஃபேமிலியோட நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு கெட் டுகெதர், ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபன் ரிலேட்டட்ல நமக்குன்னு கேர் எடுக்கிற மாதிரி சில பீப்புள் நமக்கு பேசினாலே வந்து ஐடியாஸ் மாதிரி நம்மளோட கிரியேட்டிவான திங்கிங் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா, அவங்க பேசுறது நமக்கு உதவியா, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இதான் கரெக்ட் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ப அந்த மாதிரி பீப்புளை ஃபீல் பண்ணும். இவங்களை விட்டு நம்ம வரலாமா, இவங்களை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணலாமா, இல்ல நம்ம வந்து நியூவா கிரியேட் பண்ணலாமான்னா ஃபர்ஸ்ட் அந்த திங்கிங்கை ஹோல்டு பண்ணிடணும். இது மாதிரி பீப்புள் இப்படிலாம் இருக்காங்க, ரொம்ப பிளண்டரா தப்பு பண்றாங்க இல்லையா, சோ அது 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 வேணாம், அதுக்குள்ள போவே கூடாது. இத நல்லா ஃபீல் பண்ணுங்க. அதாவது இப்ப நீங்க வந்து சொசைட்டில நிறைய விஷயம் நடக்குது, எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணோம்னா இது ஏதாவது நம்மளுக்கு உதவுதா?
எந்த விஷயமே உதவாது. நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கிடையாது. இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக உன்னை கொண்டு வருவாங்க, அந்த பக்கம் வேற ஒரு விஷயத்த நடத்திட்டு இருப்பாங்க. சரி, அப்படியும் நம்ம பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத மாத்திரம். இத வந்து நீங்க ரொம்ப செல்ஃபிஷா நினைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா, வரீங்கன்னா, உங்களோட மனநிலையை உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீங்க அந்த போதும், நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான். நம்மள நல்லா வச்சுக்கணும். நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்மளை சுத்தி ரீச் ஆகும். அது ரிலேட்டட் நல்லாதான் இருப்பாங்க. இதான் நம்மளால பண்ண முடியும். நம்மளால மாத்த இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போறது போய் நிறைய பேசுறது போவா, நமக்கு என்ன வேணும், அடுத்தது என்ன என்னன்றதை கவனிச்சோம். நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுங்க. இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுட்டோம்னா ஹெல்ப் பண்ணலாம். மேம் குட் மார்னிங் மேம். மேம் அப்படின்னா அப்போ வந்து இப்ப நம்ம வந்து நம்மள நல்லா வச்சுக்கணும்னு சொன்னா அப்ப இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் பார்க்காம இருக்கிறதே பெட்டர் தானே? ஒரு ஹெட்லைனா கண்ணுல படுதுன்னா நம்ம டீப்பா உள்ளர போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்காம இருந்துக்கலாமா? பார்க்க கூடாது. இல்ல நம்மளோ நம்ம பிள்ளைங்களுக்கோ வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதுவும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதானா? அதுதான், அது எந்த பார்வையில உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குமாரி மேம், திருவாரூர்ல இருந்து பூங்கொடி பேசுறேன் மேம். மேம், எனக்கு வந்து ரொம்ப அதிகமா கோபம் வருது மேம். மனசுல ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா அது பேசுறப்ப வந்து வேற வேற அர்த்தத்துல பேசுறேன். அத வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல மேம். அது வந்து ஒரு பதட்டம் வந்துருது. ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு பதட்டம் வந்துருது. யாராவது ஒரு 4-5 பேர்கிட்ட சேர்ந்து பேசணும் அப்படின்னா ஒரு பதட்டம் வந்துருது. அதுல இருந்து வெளியில வரணும் மேம். கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் அப்படின்னா நீ வந்து மன அழுத்தத்துல இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மேம். அப்படின்னா எனக்கு நானா நல்லாதான் இருக்கேன் மேம். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தோணுது. அவங்க செய்யற தப்ப நான் ஏதாவது சுட்டி காமிச்சாலோ சொன்னாலோ அத வந்து நான் அவங்கள்ட்ட நான் சொல்ற விதம் வந்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரல. அது வந்து கோபமா சொல்றதுனால எல்லாரும் என்னைய வந்து தப்புன்னு சொல்லிடுறாங்க மேம். எனக்கு 2 பசங்க, எங்க வீட்டுக்காரவங்க வேலையில இருக்காங்க. அதனால நான் கொஞ்சம் படிக்கல. 8வது தான் மேம் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நான் அத வந்து சொல்ற விதம் வந்து அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதா, இல்ல எனக்கு தான் புரியலையா என்னன்னு தெரியல. அப்படியும் இடையில சேஷாத்ரி டாக்டர் அழைச்சிட்டு போய் ஹோமியோபதி மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மேம். சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து விபாஷனா போய் 10 நாள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் மேம். அப்புறம் ரவிசங்கர் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றேன். மனம் சம்பந்தப்பட்ட எல்லா புக்கையும் படிக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கு மேம். இப்ப நான் படிக்கிறேன் ஒழிய அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா தெரியுது. தியானம் பண்றேன், எல்லாமே கரெக்டா செய்யறேன். என்ன அளவுல கரெக்டா செஞ்சிட்டு இருக்கேன். அத வந்து கண்டினியூவா எடுத்துட்டு போறதுக்கும் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் என் வீட்லயே என்னால பேசுறதுக்கு என்னால முடியல மேம். அதுவும் இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமா ரொம்ப அதிகமா கோவம் வருது. எல்லார்ட்டையும் குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் மாறுது. பசங்க 2 வெளியில வேலைக்கு போயிட்டாங்க. அதனால எனக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல மேம். புரியுது பூங்கொடி. ஏன்னா ரொம்ப கிளியரா சொல்றீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல வருவீங்க பூங்கொடி. உங்கள்ட்ட நிறைய தெளிவு இருக்கு. உங்களோட நீங்க சொல்லும் போது 2-3 விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது எங்கிட்டயே தப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரியும் ஒரு பார்வை உங்களுக்குள்ள உருவாகுது. இல்ல மத்தவங்க சொல்றத வந்து நான் சொல்றது மேபி சரியா சொன்னா அதுல புரிதல் உருவாகலாமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடயே நீங்க பேசுறீங்க. ரொம்ப சூப்பர் பூங்கொடி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் திருவாரூர் மேம். சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம். ஓகே பூங்கொடி. நேத்து செஷன் அட்டெண்ட் பண்ணீங்களா? நேத்து என்னால உள்ள வர முடியல. 10:30க்கெல்லாம் உள்ள வந்துட்டேன் மேம். ஆனா வெளியில வந்துட்டேன். ஆனா 11 மணிக்கு உள்ள வர முடியல மேம். நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணல. ஆனா நான் உங்க கிளாஸ் பாத்துட்டேன் மேம். அந்த 10 நாள் கிளாஸையும் பாத்துட்டேன் மேம். அந்த ஏற்கனவே நீங்க அனுப்பி விட்டதையும் பாத்துட்டு நோட்ல எழுதிட்டேன் மேம். இன்னைக்கும் நேத்து உள்ளது இன்னைக்கு காலையில வரைக்கும் ஃபுல்லா கேட்டுட்டு காலையில அந்த தியானமும் பண்ணிட்டேன் மேம். நீங்க தியானம் பண்ணும்போது உங்களோட இது பண்ணிட்டேன் மேம்.
சூப்பர் பூங்கொடி, ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு உங்கள்ட்ட பேசுறது. உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ ஒரு நல்ல ஃபீல் வருது உங்களை பார்க்கும்போது. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய தெளிவான பதில்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப இத இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு இத வந்து என்னால ஒருத்தட்ட கூட நல்ல பேர் வாங்கவே முடியல மேம். அதான் என்னால 174 பீப்புளும் உங்களை வந்து நல்லாதான் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகே, நம்ம கிட்ட நிறைய பீப்புள் இருக்காங்க. நீங்க கரெக்டான இடத்துக்கு வரணும். நீங்க வந்துட்டீங்க. இனிமேல் பாருங்க, எல்லாருமே உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து கூப்பிட்டு பாராட்டிட்டே இருப்பாங்க. நீங்க எனக்கு கடவுள் கிஃப்ட் இருக்கு மேம். எனக்கு ஏன்னா நான் ஒண்ணா இப்ப உங்கள்ட்ட எல்லாம் நான் வரணும்னா எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஏன்னா இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது. இப்ப என் தம்பி தான் உங்க லிங்க் அனுப்பி விட்டான். அது மூலியமா தான் நான் வந்தேன். இப்படி எனக்கு ஏதோ இது சார்ந்தே எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வரிசையா. அதனால நான் ஒன்னொன்னா நெக்ஸ்ட் இயர்ல நீங்க ஒரு பிசினஸ் விமனா இருப்பீங்க. ஏன்னா உங்கள்ட்ட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து எதையோ ஒண்ணு கிரியேட் பண்ணுவீங்க. அது மூலமா நிறைய பேர்த்த ரீச் பண்ணுவீங்க. அங்க போய் சில ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்து உங்களை பத்தி பேசுவீங்க. நிறைய பேர் உங்களை பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஏன்னா உங்கள்ட்ட அந்த மாதிரியான ஒரு சில பவர் இருக்கு. பாருங்க, சிரிப்புலயே நல்லா தெரியுது. சூப்பர் பூங்கொடி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நான் பதில் நான் சொல்றேன். கவிதா, இல்லன்னா நீங்க மெசேஜ் பண்றீங்களா? நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. சொல்லுங்க உமாதேவி. மேம், எனக்கு வந்து ட்வின்ஸுங்க மேம், பசங்க. அதுல வந்து ஒருத்த வந்து நார்மலா இருக்காங்க மேம், எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்னொருத்த வந்து ரொம்ப ஹைப்பராவே இருக்காங்க மேம். ஒரு 13 above மேலதான் இந்த மாதிரி இருக்கான். முதல்ல பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறா மேம். முதல்ல என்ன சொல்ல வரங்கிறத காது கொடுத்து கேட்க அவனுக்கு விருப்பமே இல்ல. அவனுக்கு புரியுது உமாதேவி. நீங்க சொல்றது என்னன்னா, பசங்க 2 பேர் இருக்காங்க. யாரும் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. வயசுக்கு மீறி பேசுற மாதிரி கத்தி கத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அதிகமா மொபைல் யூஸ் பண்றாங்க மேம். ஆனா என் பையன் இன்னொருத்தன் கிட்ட கேட்டா, வெளியில எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நல்லாதாமா பழகுறான், உன்கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்கிட்டனா ஃபேமிலிட்ட, எங்க அப்பா அம்மா கிட்ட கூட பாட்டி தாத்தான்னு ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. அவங்க டேடிக்கும் அப்படிதான், வீட்டுல அப்படிதான் நடந்துக்கிறான் மேம். ஆனா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து நிதிஷ் ஒரு நிதானமாதமா பேசுவான், ரொம்ப அப்படிலாம் நடந்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி சின்னவன் சொல்றான். ஆனா சின்ன வயசுல இருந்து மேம், ஒருத்தன் சிகப்பா இருப்பான், ஒருத்தன் கருப்பா இருப்பான். அதான் நான் சொல்றப்ப வந்து கருப்பா இருக்கவன், அவனை வந்து எல்லாருமே ஒரு மாதிரி கருப்பாய அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க. அது ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறாங்கன்ற மாதிரி இருந்தோம். ஒருவேளை அதனால எதுவும் இப்படி நடந்துக்கிறானா என்னன்னு தெரியல மேம் எனக்கு. சரி, அதான் உங்கள்ட்ட கேட்கலாம். ஓகே உமாதேவி, பரவாயில்ல. உங்களோட அந்த கேள்விகளை வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த மாதிரி கேள்விகள் இந்த இடத்துல தேவைப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்னன்னா, ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் இதே மாதிரி மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணி சொல்றதுனால இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த கேள்வி எல்லாமே வந்து வேற வேற விதத்துல உதவியா தான் இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பதில். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனல் ஹைஜீன் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தது, திங்கிங் மூலமா நம்மள ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம நிறைய பேசணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் தேணும். நம்ம ஒரு பாதிக்கப்பட்டிருப்போம். எனக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்கு, இவங்க இப்படிலாம் பண்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னும் போது நம்ம பேசினா வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. அப்போ நான் நேற்று சொல்லும் போது அதையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சிலதை நீங்க ப்ராப்பரா உட்காந்து எழுதி வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னேன். ஆனாலும் நமக்கு அது ஈஸி கிடையாது. நம்ம பேசினாதான் நிம்மதி. ஸோ வாலண்டியர் டீம்ல 7 to 9 people இருக்காங்க. அதுல எனக்கு இப்ப ஞாபகம் வரவங்கள சொல்லிடுறேன். தாஜ்தீன் இருக்காரு, சரஸ்வதி இருக்காங்க, உதயலட்சுமி இருக்காங்க, நித்யா இருக்காங்க, பிளஸ் கீர்த்தி, மதன், சசிகுமார். இவங்களோட நம்பர் எல்லாம் வந்து இன்னைக்கு சரஸ்வதி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க எல்லாரும் நம்மளோட வாலண்டியர்ஸ்னா என்னன்னா, இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருச்சு, என் வீட்டுல நான் ட்ரை பண்றேன், என் வாழ்க்கையில ட்ரை பண்றேன், எனக்குள்ள நிம்மதி இருக்கு, என்னால வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியுது, நான் ஹெல்த் வைஸ்ல
ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தான் வாலண்டியர்ஸ். ஸோ அந்த வாலண்டியர்ஸ் இப்ப நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 பீப்புளுக்கு மேல வந்துட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களை கூப்பிட்டு பேசணும், கொஞ்ச நேரம் பேசுங்க, ஜாலியா பேசுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியும் முடியல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இன்னொருக்கா வாலண்டியரை கூப்பிடுங்க, பேசுங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ண போறது. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் இவ்வளவுதான். எந்த ஒரு சூழல்லையும் நம்ம சூழலை மாத்த வேண்டாம், நம்ம சூழல் அப்படியேதான் இருக்கணும். நம்மளோட திங்கிங்கை மாத்தணும். என்ன நடக்கணும்னு கேட்டு அதை நடக்கிற மாதிரி யோசிச்சா ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களை நிம்மதிப்படுத்தும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இதை நீங்க வேற வேற விதமா ட்ரை பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு 2வது டெக்னிக் இமோஷனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு. இமோஷனல் ஹைஜீன் என்ன? ஹைஜீன் என்ன? ஹைஜீன் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஹைஜீனிக்கா இருங்க, ஒரு சுத்தமா இருங்க, ஒரு கிளென்லினஸோட இருங்க, நீட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைஜீனா இருங்க. ஸோ இமோஷனல் ஹைஜீன் என்னன்னா, இந்த டாபிக்ல நீங்க 2 விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஹைஜீன்னா ஒண்ணும் இல்ல, என்னன்னாலும் எனக்குள்ள ஹாப்பி கெமிக்கலை மாத்திரம் தான் நான் செக்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவேன். இதுதான் ஹைஜீன். ஹைஜீனா இருக்கணும் இல்லையா, நம்ம ஹைஜீனா இருக்கும். ஸோ ஹைஜீன் எப்படி வரும்? நீங்க போயிட்டு ஃபுட்டை போயிட்டு கிளீன் பண்ணி, ஐ மீன் ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட் வாங்குறீங்க, எல்லாம் கிளீன் பண்ணி நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அது ஹைஜீன். அதே மாதிரிதான் ஹைஜீன். உங்களோட பாடிக்குள்ள நிறைய ஆர்கான்ஸ் இருக்கு, பாடியில நிறைய மெக்கானிசம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பேசலாம். இப்போ ஆக்சுவலா யதீஸ்வரி கொஞ்சம் பேசணும்னு சொல்றீங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க யதீஸ்வரி. மேம், என் விஷயத்துல வந்து எனக்கு ஓகே மேடம். இப்போ உங்களோட ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் படிச்சிட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு தலைவலினா கூட என்ன நானே சரி பண்ணிக்கிறேன். இயற்கையாவே என் உடல் தானே சரி பண்ணிக்குதுங்கிற மாதிரிலாம் நான் தாட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன், நீங்க எழுதியிருந்த மாதிரி. ஆனா என் குழந்தை வந்து எல்கேஜி படிக்கிறாங்க மேடம். அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப ஒரு பதட்டமாயிடுது. எந்த டாக்டர் சூஸ் பண்றது, என்ன பண்றது, கையில இருக்க மெடிசன் கொடுக்கலாமா, எதையுமே யோசிக்க முடியல. நம்ம யோசிக்கிறது சரியா தப்பா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப ஒரு பதட்டமாயிடுதுங்க மேடம். அவளை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது தெரியல. ரொம்ப அவகிட்ட ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி தோணுதா, விலகி நின்று அவகிட்ட பார்க்க தெரியல மேடம். அதை எப்படி நான் பண்றது? ஓகே யதீஸ்வரி, நான் உங்களுக்கு சொல்றது, சவி வந்து சின்ன சின்ன வேலை செய்யணும்னாலும் லிஸ்ட் போட்டு இல்லைன்னா யோசிச்சு செய்வேன். ஆனா அது செய்யும்போது டயர்டாகி கம்ப்ளீட்டா பண்ண முடியாம போயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டலி ஓவர்லோடடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பெர்ஃபெக்ஷனா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரா கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டா கொண்டு போடுமா அப்படிங்கிற மாதிரி. அதை சொல்றேன்னா, அனிதா வந்து என்னை எப்படி மாத்திக்கணும்னு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கூடயும் கலந்து பேச முடியல, பயமா இருக்கு, காது கேட்கும் திறன் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் மேம். சொல்லுங்க ஈஸ்வரி. எந்த வேலை செய்தாலுமே ஒண்ணு நம்ம எதிர்காலத்தை இல்லாட்டி இறந்த காலத்தை அதே தான் மிஸ் நினைவு வந்துட்டு இருக்கு. இப்ப நிகழ்காலத்துல எப்படி இந்த க்ஷணத்துல வாழ்றதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க மேம். தேங்க்யூ. ஓகே, சோ அது சொல்றேன். சோ ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. ஈஸ்வரி வந்து பிரசன்ட்ல எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம் ரம்யா ஹியர். ரம்யா மேம், என் பையன் வந்து இப்போ 14 இயர்ஸ் மேம். ஆக்சுவலி அந்த கொரோனா அந்த 2021 வரைக்கும் நல்லா தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம். அவன் படிப்பான், எல்லாம் எனக்கு கிச்சன்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் இதுவும் பண்ணுவான், ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான், அப்படிதான் மேம் இருந்தான். இந்த கொரோனால ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ரொம்ப அடிக்ட் ஆயாச்சு மேம். அதனால எப்பயுமே லேப்டாப்ல உட்காந்துருக்கிறதுனால எப்படியோ அந்த கடைசி நிமிஷத்துல படிச்சு மார்க் வாங்குறான், அதெல்லாம் இருக்கு மேம். பட் அந்த கமிட்மெண்ட், அந்த டைமுக்கு சப்மிட் பண்ணணும், அது எதுவுமே இல்லை மேம். யார்கிட்டயுமே பேசுறது இல்லை, எப்பயுமே லேப்டாப்ல உட்காந்துட்டே இருக்கான் மேம். சொன்னா கோவம் வருது. நம்ம பக்கத்துல வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே கோவம் வந்துருது மேம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் ஹேண்டில் பண்றதுக்கு. பல முறையில ட்ரை பண்ணிட்டோம், பட்
அவன் அதை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறான். சரி கவுன்சிலிங் கூட்டிட்டு போலாம் வான்னு சொன்னாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ஆல்ரைட்டா தான் இருக்கேன்னு சொல்றான் மேம். அதனால ரொம்ப எப்படி இதை விட்டு வெளியில கொண்டு வர்றதுன்னு தெரியல மேம். இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த செகண்ட் டே டாபிக் போக முடியுமான்றது எனக்கு தெரியல. சோ எனக்கு யாராவது ஒருத்தங்க இந்த குரூப்ல எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரியுது, புரியுதுன்றது வேற, வாழ்ந்துட்டு இருக்கேன்றது வேற, எனக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்றவங்க வேணும். சாந்தி உண்மையாலுமே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறவங்க மாத்திரம் எனக்கு 1 செகண்ட் நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, என்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன பண்றீங்க சாந்தி? எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஜாயின் பண்ணேன் மேம். ஆனா என்னால 2 days தான் அட்டெண்ட் பண்ண முடியல. அந்த டைம்ல அட்டெண்ட் பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறம் அந்த 10 days செஷனோட வீடியோஸ் பார்த்தேன். என்ன புரியுது? அது அது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுது மேம். அந்த வாலண்டியர் மதன் சார்கிட்டையும் ஒரு 2 டைம் பேசியிருக்கேன் நானு. இப்போ எனக்கு வந்துட்டு நான் முன்ன விட எனக்கு இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே எனக்கு இருந்தது. ரொம்ப கோவம் வரும். பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ரொம்ப அவனை திட்டுவேன், நிறைய தடவை அடிச்சிருக்கேன். பட் இப்ப ஆஃப்டர் தட் இந்த ஒரு 20 days வந்துட்டு நான் அவனை அடிக்கிறது இல்லை. ஒரு தடவை கூட அவனை அடிக்கவே இல்லை. என்னால அதை பண்ண முடியுது. எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்னால சரி பண்ணிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பி. எங்க அம்மா ரொம்ப நாளா முன்னாடி இருந்தே சொல்லுவாங்க மேம், என்ன பெயின் இருந்தாலும் பெயின் இருக்குன்னு நினைச்சாதான் இருக்கு, இல்லைன்னா இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை அப்படியே நீட் பேஸ்டு தாட்டா மாத்தணும்னு நீங்க சொல்லித்தர மாதிரி அவங்க சொல்லி தரல. ஸோ எனக்கு இப்ப அது ஆக்கப்பூர்வமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால ஐ ஃபீல் பெட்டர் மேம். ஓகே, சூப்பர் சாந்தி. 8:40க்கு ஸ்கூல் வந்துரும். 8:30 வரைக்குமே என் பையன் கிளம்பவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பயங்கர டென்ஷன். ஒரே ஒரு செகண்ட் வந்தது. நான் அந்த ஒரு செகண்ட்ல டக்குன்னு என்ன காம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினேன். மேம் இப்பதான் நீ நல்ல பையன், நல்லா படிக்கிற, எல்லாம் சொல்றாங்க, எக்ஸாம்ஸ் வர டைம்ல நீ போகாம இருந்தேன்னா மேம் உன்னை சொல்லுவாங்க நீ பேட் பாய்னு. ஸோ நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அவன் ஒரு 2 நிமிஷம் அவன் யோசிச்சான். யோசிச்சுட்டு டக்குன்னு அடுத்த 5வது நிமிஷம் அவனே ப்ரஷ் பண்ண போறேன், கிளம்புறேன், ஹாட் வாட்டர் எடுத்து வைங்க, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு அடுத்த 10வது நிமிஷம் கிளம்பி ஸ்கூல் வேன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த ஒரு செகண்ட் நான் அதை ஃபீல் பண்ணி அவன்கிட்ட பேசி அவன் இது பண்ணதுனாலதான் பண்ண முடியுது. ஓகே, சூப்பர் சாந்தி, தேங்க்யூ சோ மச். நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ இப்போ மறுபடியும் ஒரே ஒரு கிளாரிட்டி, நமக்கு சிந்தனைய மாத்த தெரியணும். அப்படி நம்ம மாத்த தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம தான் இங்க வாழ்ந்துருவோம் இந்த வாழ்க்கைய. நம்ம கிட்ட எல்லா பவரும் கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனா இங்க என்னன்னா சிந்தனையை மாத்த தெரியல. ஏன்னா நான் அது ஃபீல் பண்ணிட்டேன். நீங்க ஃபீல் பண்ற டியூரேஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை நீங்க கவனிச்சிட்டீங்க. நம்ம கவனிக்கும் போதே போய் கண்ட்ரோல் வைக்கணும்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம கவனிச்சுட்டு ஃபீலா மாத்திட்டோம். ஃபீலா மாத்தோம்னா இது எல்லாமே நீங்க நம்மளும் ஒரு பூச்சி வெரைட்டி. ஓகே, சோ நம்ம பூச்சி வெரைட்டின்னா என்னன்னா, நம்மளோட பரிணாமத்தை போய் நீங்க செக் பண்ணுங்க. நம்ம எப்படி எல்லாம் உருவாயிருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம எப்படி உருவாயிருக்கோம், நிறைய மாற்றங்களுக்கு அப்புறம் நம்ம உருவாயிருக்கோம். நமக்கு இமோஷனல் பிரைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சோன்னே அது பின்னாடி பிரைன் வேலை செய்யும். அதை ஒரு ஃபீலா மாத்தி அதுக்குள்ள நிறைய அது ரிலேட்டட்ல திங்கிங்க டெவலப் பண்ணும். ஓவர் திங்கிங் அது எல்லாமே நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதை நீங்க யார்கிட்டயாவது சொன்னாதான் ரிலாக்ஸ் ஆவீங்க. சோ அதுக்குதான் யாராவது உங்களுக்கு ஒருத்தங்க வேணும். யார்கிட்டயாவது சொன்னாதான் ரிலாக்ஸ் ஆவீங்க. பட் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, உருவாகவே கூடாதுங்கிறத நம்ம சொல்ல வரோம். எப்படி? அது ஈஸியே கிடையாது இல்லையா? அப்பதான் இந்த இடத்துல புது மொழியை நம்ம மாத்திட்டு இருக்கோம். இந்த இடத்துல மொழி கம்ப்ளீட்டா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இனி வர ஜென்ரேஷன் அந்த மொழியை தான் ஃபாலோ பண்ணோம். என்ன மொழி அப்படின்னா, இப்ப இவங்க சொல்லும் போதே இந்த பொண்ணு இவங்க சொன்னாங்களே சாந்தி, கோவம் வந்துச்சு, காமானாங்க, குழந்தைகிட்ட போயிட்டு உன்னை பத்தி பாராட்டுறாங்க, நீ ஸ்கூலுக்கு போனாதான் நல்லது, இல்லைன்னா உன்னை பேட் பாய் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துலயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க, காமானாங்க, போயிட்டு பாராட்டினாங்கன்னு சொன்னாங்க. பாராட்டினான்னு சொன்னோன்னே இன்னைக்கு ஆக்சுவலா டாபிக் இமோஷனல் ஹைஜீன் பத்தி நான் எடுக்கணும்னு நினைச்சேன். பாராட்டினாங்கன்னு சொன்னோன்னே என்னாச்சு மூளையில,
ஒரு வாண்டட் ஃபீல் வருது இல்லையா, ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு, உடனே வந்து ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் வருது, குழந்தை தயாராகுது. இன்னும் போயிட்டு நீ ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் இருப்பேங்கிறதையும் இந்த இடத்துல கண்டென்ட்டா கிரியேட் பண்ணும். அப்ப என்னன்னா பேட் பாய்ஸ் சொல்லிடுவாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அதை தூக்கிடணும். உடனே வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், ஏய் பியூட்டிஃபுல்லா உங்க மேம் சொல்றாங்க உன்னை பத்தி, எனக்கே ஆச்சரியமா இருந்தது, நீ வந்து ரொம்ப அழகா கனெக்ட் ஆகுற, மேம் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற, கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொல்ற, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நினைச்சா. அப்படியே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை எப்படி இருக்கணும்ன்றது லைட்டா கிரியேட் பண்ணும். எப்படி இருக்கணும்னா ஒரு லீடரா இருக்கணும், ஒரு இடத்துல ஒரு விஷயத்த இன்னோவேட் பண்ணும், எந்த இடத்துலயுமே தான் உருவாக்குனதை வந்து அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி அந்த இடத்துல பில்ட் பண்ணி விட்டுணும், அந்த இடத்துக்கு சொல்லி விட்டுணும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வாண்டட் ஃபீல், நீ சூப்பர் நல்லா பண்ற அப்படிங்கறது, ரெண்டாவது நீ இப்படி எல்லாம் இருக்க போறங்கிறதா நீங்க கொடுக்குற கண்டென்ட் அந்த மறுபடியும் ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா இடத்துலயுமே என்ன நடக்கணுங்கிறத கொஞ்சம் போய் கவனிக்கணும். பட் நம்மளுக்கு ஈஸி கிடையாது, நம்ம ஆல்ரெடி டிஸ்டர்ப்டா இருக்கும் போது ஈஸி கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல புரிதல் கிடைச்சுன்னா உட்காந்து லிஸ்ட் எடுக்கணும், எழுதணும், உட்காந்து எழுதணும். எழுதிட்டு எனக்கு எது கஷ்டப்படுத்துது, இதெல்லாம் கஷ்டப்படுத்துது, நான் மொழியை மாத்தணும் இல்லையா, என்ன மொழி இந்த இடத்துல கொண்டு வருது, எனக்கு என்ன நடக்கணும், என்ன நடந்தா நல்லா இருக்கும், எது சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த மொழியை என் வாழ்க்கையில நான் அடாப்ட் பண்ண போறேன். அப்ப எப்படி எல்லாம் அதை பேசுறது. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என்னோட குழந்தை வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அடிக்டடா இருக்காங்க. இந்த மொழியை நம்ம தூக்கிடணும், நம்மளோட டிக்ஷனரில இருந்து ரிமூவ் பண்ணிடணும். அடிக்டடா இருக்காங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்கணும், என்ன நடக்கணும்னா, என் குழந்தை வந்து ஆக்டிவா இருக்காங்க, என்னோட குழந்தை எப்பவுமே ஒரு ப்ரொடக்டிவா இருக்கு, பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், நம்ம வைக்கிற மொழி தானே. இப்போ நம்ம வைக்கிறது எப்படி இருக்கணும்னா, இந்த அடிக்டட்ன்ற வழி நீங்க அதை யூஸ் பண்ணும் போது அந்த குழந்தை அதே மாதிரியான இமோஷன்ஸ் டெவலப் பண்ணும், பிளஸ் பிஹேவியர் வந்துடும். நம்ம அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் வைக்கணும். என் குழந்தை எப்படி இருக்கணும், என் குழந்தை நான் சொன்ன பேச்சு கேட்கணும், அது பாட்டுக்கு போகணும் வரணும், தனக்கான வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு சக்தி வேணும். அதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நீங்க பேச ஆரம்பிக்கிறது, பேசணும், அதை மொழியா மாத்தி பேசணும். இதுக்கு எல்லாத்துக்கும் புக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த செஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கண்டிப்பா நீங்க கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் குரூப்பை யூஸ் பண்ணுங்க, நம்மளோட குரூப் இருக்கு இல்லையா, அதுல உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருங்க. அப்ப நம்ம அதையெல்லாம் தெளிவா நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இங்க கொண்டு போனோம்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னா நீங்க வாலண்டியரை கூப்பிட்டு பேசுங்க, கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியே வாங்க. டெக்னிக் அப்ளை பண்ண உங்களுக்குள்ள ஒரு ரிசல்ட் வரும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும், அவ்வளவுதான். ஒரு ரிசல்ட் வரும், நல்லா இருக்கும், நல்லா ஃப்ரீயா இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்மளோட வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நம்ம இப்ப எல்லாம் இருக்கிறது சொசைட்டி உருவாக்கி வச்சு நிறைய விஷயத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து பிரேக் பண்ணி அப்படியே ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா அங்க நடக்கிற ஒண்டர்ஸ் தான் நம்ம என்ஜாய் பண்ண போறது. சோ அப்ப இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், எழுதணும். அதுல ஒவ்வொன்றையும் நீட் பேஸ்டுன்னு என்னமோ சொல்றாங்களே, அது என்ன, நம்ம கிட்ட குரூப்ல ஷேர் பண்ணும் பாருங்க, இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒருவேளை நான் இப்படி சிந்திச்சா சரியாயிருமா, அதை நீங்க எழுதி கொடுக்கணும். பிராக்டிஸ் ஆகணும், எவ்ரிடே பிராக்டிஸ் ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். சோ ஒரு இன்சிடென்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நான் இப்படி யோசிக்க கூடாது, இப்படி யோசிக்கணும், நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா குரூப்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. அப்ப இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு, இப்படி யோசிக்கிறது பதிலா இவங்க இப்படி யோசிச்சிருக்காங்க, அப்ப மத்தவங்களுக்கும் இன்னும் அதை மாத்தி எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சூழ்நிலை இப்படி யோசிக்கிறது பதிலா இப்படி யோசிக்கலாங்கிறத அந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சோ ஓகே, நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எல்லாருமே உங்களோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணலாம். அதே சமயத்துல நமக்கு வந்து இந்த 1 ஹவர்ல அந்த கான்செப்ட கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஷேர் பண்ணும் போதே நீங்க எழுதி வச்சுட்டே இருங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. நீங்களே நீட்ல எழுதி எனக்கு நம்மளுக்கு குரூப்ல போடுங்க, நான் இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க குரூப்ல. அதை இன்னும் ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சோ இப்ப என்ன ஃபீல் ஆகுது, யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ மாத்தி அமைக்க முடியுமா யதீஸ்வரி? இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்? கண்டிப்பாங்க மேம். என் குழந்தைய பத்தி யோசிக்கும் போது அவ எப்படி இருந்தா நல்லா இருப்பா, அவ ஆரோக்கியமா இருக்கணும், அவ நல்லா படிக்கணும், அவ நல்லா குட் கேலா, டீச்சர் சொல்றதுலாம் எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும், அவ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி என்ன தாட்ஸ் எல்லாம் மாத்தணுங்க. அதாவது இப்படி மாத்தினா அது ரீச் ஆகாது நம்ம மூளைக்கு. இப்ப எப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா, என் குழந்தை ஆரோக்கியமா இருக்காங்க, என் குழந்தை ஸ்கூல்ல கனெக்டடா இருக்காங்க. அப்ப ஒரு வார்த்தையா இல்ல, மறுபடியும் இமேஜஸ் வரும். அதுக்கு
உங்க மூளைக்குள்ள அது ஃபீலா மாறணும் இல்லையா, அதுக்கான இமேஜஸ் கிரியேட் பண்ணணும். நீங்க அது விஷுவலா நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். அதனால இந்த செஷன்ல ஃபுல்லாவே நம்ம அந்த மனக்கண் பயிற்சி பண்றதான் நம்ம டீப்பா கொண்டு போகணும். காலையில உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காம் ஆகுறீங்க, அப்படியே மைண்ட்ல பாக்குறீங்க, உங்க பொண்ணு போறா, அப்படியே டீச்சர்ஸ் கூட பேசுறா, அழகா அவங்க பேசும்போது இவ சிரிக்கிறா, இவ சில விஷயத்த சொல்லும் போது அவங்க ஹாப்பியா அதைய ரிசீவ் பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. இது காலையில எழுந்திரிச்சு ஒரு தடவை செஞ்சிடணும். நெய்க்கு ஒரு தடவை இதே மாதிரி செய்யணும். ஓகேங்க மேடம். ஓகே ஓகேங்களா? சோ இத பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். அதாவது நடந்த மாதிரி பண்ணிக்கணும், ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணணும். காலையிலயும் நைட்டும் கம்பல்சரி பண்ணணும், நேரம் இருக்கும் போதெல்லாம் பண்ணணும். இது என்ன பண்ணும்னா, உங்களோட இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, சப்கான்சியஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் டெலீட் பண்ணுமானா, டெலீட் பண்றதை விட உருவாக்கணும். சப்கான்சியஸ்ல உங்களுக்கு என்ன இன்னி ஃபியூச்சர்ல வேணுமோ அதை கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இப்போ ரம்யா, நீங்க இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? எஸ் மேம், நான் சாட்லயே போட்டிருக்கேன் மேம். நீங்க இப்ப சொன்ன மாதிரியே நான் நினைச்சிட்டு எழுதியிருக்கேன். என் பையன் நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். கிரவுண்ட்ல போய் 2 hours விளையாண்டு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கான். நல்லா படிச்சு ரெஸ்பான்சிபிளா இருக்கான். எல்லார்ட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப அன்பா இருக்கான். அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. இது அப்படியே தூக்கி ChatGPT போட்டு எனக்கு இது இன்னும் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணி எனக்கு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரி கொடுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்ப அது இன்னும் பில்டு பண்ணும். அதை பில்டு பண்ணதை நீங்க அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணணும் நிறைய. சோ அவங்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் எனக்கு இப்படிலாம் தோணுச்சு, பட் நான் இப்ப இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க இந்த 10 நாள் மாத்திரம் என் கூட டிராவல் பண்ணுங்க. இந்த விஷயத்த அப்படியே மாத்தி மாத்தி போட்டுட்டே இருங்க. குரூப் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. 10 நாள் கழிச்சு நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா மாறிடும். ஓகே மேம், தேங்க் யூ. அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க ரிலாக்ஸா இருக்கிறது இன்க்ரீஸ் ஆயிருமா, ஸ்லோவா ஒரு கண்ட்ரோல் வரும். நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்போ நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு தான் இங்க பவர் அதிகம். அது என்ன எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுச்சோ அந்த சூழல் சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும். ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகேங்க, தேங்க்யூ. சோ இப்போ இன்னைக்கு அந்த இமோஷனல் ஹைஜீன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு தாட்டையே தேவையில்லாம உருவாக்கிட கூடாதுங்கிறதுல இப்போ ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு. நம்ம நேத்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணிட்டோம். சோ எந்த நேரத்துலயும் எனக்குள்ள ஒரு தாட் போகுதுன்னா உடனே அதை போய் செக் பண்ணிட்டு இது என்ன நடக்கணுமா, அந்த பையன் குறும்பு பண்ணிட்டான், அதை நம்ம நினைக்க ட்ரை பண்றோம். ஓகே, நினைச்சாலே மறுபடியும் ஒரு தடவை நடக்குது. நீங்க ஒரு தடவை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 3 times நடக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட்டும். அப்ப நான் நடக்கும் போதே எனக்கு என்ன நடக்கணும், என் பையன் ரொம்ப ஹாப்பியா அவனோட வாழ்க்கையில அவனே முடிவுகள் எடுத்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு தடவை ஃபீலா மாத்தணும். நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அது புரியாது மூளைக்கலாம். நடந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் பிரெயின் அதோட மீனிங்கை கெமிக்கலா மாத்திதான் அதுக்கான பிரெயின் செல்ஸ் கிரியேட் பண்ணும். அதாவது கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ஒரு புது பிரெயின் செல் உருவாக்கும். அந்த செல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மீனிங்கா கேரி பண்ணி இருந்திருக்கும். அதே மாதிரி இன்சிடென்ட் அடுத்தது உருவாக்கும். அப்ப நமக்குள்ள சொல்லும் போதே அந்த தெளிவு இருக்கணும். எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அசட், உங்களோட சொத்தே உங்க மூளைதான். பட் நீங்க சொல்லும் போது ப்ராப்பரா நடக்க வேண்டியது சொல்லணும். இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும்னா, அந்த இடத்துல உருவாக்குற கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, அது உங்களுக்கு சோகத்தை கொடுக்குது இல்லையா, இது ஒரு அவேர்னஸ் தான். எனக்கு இதை யோசிச்சா ரொம்ப சோகமாகறேன், இதை யோசிச்சா சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு அந்த இமோஷனல் ஹைஜீன்ல அதான் கான்செப்ட். நீங்க உங்களுக்குள்ள எப்பவுமே ஹாப்பினஸ் அதிகப்படுத்திட்டே இருக்கணும். அது எப்படி உருவாகும், ஹாப்பினஸ் உருவாகும். எனக்கு நல்லா இருந்தா நல்லா இருக்கும், நல்ல சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு நல்ல சூழ்நிலை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, பையன் போன் பார்த்துட்டே இருக்கான், இங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு தேவையில்லாம திட்டிட்டே இருக்காங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுதான் நம்ம சூழல். இப்ப நம்ம இமோஷனல் ஹைஜீன் அப்படிங்கிற அந்த டாபிக்கை ஞாபகம் வச்சுட்டு என்னன்னா, இதெல்லாம் தான் என்னை சுத்தி நடக்குது. ஆனா என்னன்னா, நான் ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறது ப்ரையாரிட்டி. அப்ப ஹாப்பினஸ் எப்படி உருவாக்கும் அப்படின்னா, நடக்கிற விஷயத்து எப்படி இருக்கோ, என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் எனக்கு ஆக்சுவலா தேவையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்தி அமைச்சீங்கன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி வரும். அதாவது அது எப்படி சொல்றேன்னு பாருங்க. இப்போ ஒரு குழந்தை ஃபுல்லா மொபைல் பார்த்துட்டு இருக்கு. அப்ப நம்மளே தான் கிரியேட் பண்ணும். இது எல்லாமே உலகம் கிரியேட் பண்ணது. அப்ப நமக்கும் பவர் இருக்கு, நம்மளும் கிரியேட் பண்ணலாம். அப்ப என்னன்னா, அந்த குழந்தை மொபைல் பாக்குறதுனாலதான் நாளைக்கு தன்னோட வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்தையும் அனுபவிச்சு அந்த பொறுப்போட வளரப்போகுது. அதனால இதுதான் சரியாட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தான் தியரி கிரியேட் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்றேன். நீங்க இன்னைக்கு எல்லாம் நிறைய மொபைல், நிறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பயம் வருது. சோ ஏன் பயம் வர்ற மாதிரியான விஷயத்த நம்ம பாத்துட்டு இருக்கோம்னா, அதுக்கு வந்து அட்ராக்ஷன் அதிகம், அதுக்கு நிறைய வியூஸ் போகும். அதனால வந்து அவங்க பயம் வர மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, குழந்தை மொபைல் பாத்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிப்பாரு. அதுக்கு வந்து நீங்க பாத்துட்டே இருப்பீங்க உட்காந்து. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் வரணும். அன்வான்டான வீடியோஸ் நான் பார்க்க மாட்டேன்றத எப்ப நம்ம மூளை கத்துக்கும் அப்படின்னா, நமக்கு ப்ரையாரிட்டி ஹாப்பினஸ்ங்கிறத நம்ம உள்ள கொண்டு போகும்போதே மூளை கத்துக்கும். நேச்சுரலாவே வந்து லேர்ன் பண்ணும். ஓகே, இது அன்வான்ட் வீடியோஸ், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத நம்ம பிரெயின் வந்து லேர்ன் பண்ணிக்கும். இந்த ஃபுட்டு சாப்பிடுறீங்களா, அவ்வளவுதான் 3 நாள்ல உங்க வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ எல்லாம் வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரம் அதுக்குள்ளதான் இருக்கு. சோ அதனால அவங்க அப்படிதான் கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாதான் இப்ப பிரச்சனை, நம்ம பார்க்கவே வேணாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கண்ட்ரோலு, நான் வந்து ஹைஜீனிக்கா இருப்பேன், எங்கன்னா இமோஷனலி ஹைஜீனிக்கா இருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஹாப்பினஸ் தான் நான் வந்து அலோவ் பண்ணுவேன். ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னா, என்னை சுத்தி நடக்கிற இன்ஸ்டன்ட எப்படி நடக்குதோ அதுதான் தேவைன்ற மாதிரி நான் ஒரு தியரி கிரியேட் பண்ண போறேன். இப்ப இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டான், ஓ சூப்பர், இன்னைக்கு ஸ்கூல் போகலன்னா கண்டிப்பா இவன் சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு புது தியரி கிரியேட் பண்ணுங்க. நீங்க தான் கிரியேட் பண்ணுவோம், யாரோ கிரியேட் பண்ணி வச்சதே இன்னும் டிராவல் பண்ண வேணாம். நம்ம உட்கார்ந்து நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃபுக்கு வந்து உதவுதுன்ற மாதிரி நம்ம உருவாக்கிட்டு நம்மளோட, ஏன்னா ப்ரையாரிட்டி என்னன்னா இமோஷனலி ஹைஜீனிக்கா இருக்கணும். வாட் இஸ் இமோஷனல் ஹைஜீன்? உங்களுக்குள்ள உருவாகிற கெமிக்கல் ஹாப்பியா உருவாயிருச்சுன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். சி, இது ப்ரையாரிட்டி. மென்டல் ஹெல்த், ஹெல்த், இது ரெண்டும் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழல் மட்டும்தான் உருவாகும். நமக்கு ஒரு பவர் இருக்குங்க, என்னன்னா வி ஆர் அட்ராக்டிங் ஈவென்ட்ஸ், சூழல் உருவாகுது, இன்சிடென்ட்ஸ். சொல்லுங்க மேம். நேத்தி வந்து எழுத சொன்னது வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத எழுத சொன்னீங்க மேம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அதெல்லாம் நடந்த மாதிரி எழுதணுமா மேம்? சூப்பருங்க, அதெல்லாம் நடந்த மாதிரி எழுதணும். இப்ப நேத்து எழுதுனது இது வேணும் அப்படின்னு எழுதியிருக்கோம், இது பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன எழுதணும்? இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு, இதெல்லாம் நான் வந்து கிடைச்சிருச்சு எனக்கு, இப்ப இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட எல்லாரும் பழகுறாங்க அப்படின்னு எழுதணுமா மேம்? பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதணுமா மேம்? செஷனை எக்ஸ்ட்ராடினரியா புரிஞ்சுக்கிட்டீங்க பூங்கொடி. கரெக்ட், இதுதான், இப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எழுதணும். ஓகே, சோ இப்ப வந்து என்னன்னா, நமக்குள்ள கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அத வந்து நமக்கு ஹாப்பியா மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணும் அப்படிங்கறது ஒரு அவேர்னஸ். நேத்து இந்த திங்கிங் வந்து ஓகே, இதெல்லாம் நான் யோசிக்க வேணாம், எனக்கு என்ன நடக்குமோ அதை தான் யோசிப்பேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நமக்குள்ள கெமிக்கல் ரியாக்ட் ஆயிட்டே இருக்கு எவ்ரி செகண்ட். இதோட ரோல் என்னன்னா, ஒண்ணு வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் நிம்மதியா வச்சுக்கும், ரெண்டாவது வந்து நம்மளோட ஹெல்த், நம்ம ஆரோக்கியமா தான் இருப்போம். மூணாவது ஒண்ணு நடக்குது, என்ன அப்படின்னா, நமக்கு இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி உருவாகுது? நமக்கு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது? ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் எப்படி உருவாகுதுன்னா, உங்க பிரெயினோட ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி உருவாகும். நீங்க வந்து உங்களை நிம்மதியா வச்சு பழகி இருக்கீங்க, எப்பவுமே உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் மாத்திரம் அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில சில விஷயம் எல்லாம் அதுவா தான் நடக்கணும். இப்ப நம்ம லாஸ்ட் பேட்ச்லயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது அது வந்து ஒரு 3 monthsல டேர்ன் ஆகுது, 5 monthsல வந்து உட்காருது, 7 monthsல கிரால் பண்ணுது அப்படின்னா, இதை யாருமே சொல்லி கொடுக்கல, அதுவாதான் பண்ணுது. இதுதான் இயற்கை. எதை ஒண்ணுமே அதுவா நடக்கணும். அப்ப இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு. ஓகே, குழந்தையோட அச்சீவ்மெண்ட்ஸ், அது நம்மளுக்கு ஹாப்பினஸ். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து கிரேட்லயும் பாஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். அது ஒரு 12th முடிச்சு ஒரு காலேஜ் போகும்போது ஹாப்பினஸ். இதெல்லாம் அதுவா தான் நடக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குன்னா அது அதுவா நடந்துச்சுன்னா நம்ம சில நேரம் போராடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் போராடக்கூடாது, எந்த இடத்துலயும் போராடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பினான்சியலாவே வந்து ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சுன்னா நம்ம போராடக்கூடாது. அது அதுவா வரணும். உங்களுக்கான பினான்சியல் ஹாப்பினஸ் வந்து அதுவா தான் நடக்கும். பேஸ், அதுக்கு ஃபவுண்டேஷன் உங்களோட மென்டல் ஹெல்த் பிளஸ் ஹெல்த். இதை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கும் போது ஸ்லோவா உங்களுக்கு ஒரு ஸ்கில் உருவாகும். உங்களுக்கான இன்சிடென்ட்ஸ், ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இது ஒரு இன்றியமையாதது இல்லையா, அத்தியாவசியம். இதுக்கெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் அதுவா தான் நடக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளோட மென்டல் ஸ்டேட்டை நம்ம நார்மல் பண்றோம், அதுக்கப்புறம் பிரெயினோட பவரை இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்குள்ளதான் அந்த ஹாப்பி கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலை வந்து நீங்க ரெகுலரா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஹாப்பினஸ் மட்டும்தான் அந்த இடத்துல ப்ரையாரிட்டைஸ் பண்றேன் நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு பவர் ஒண்ணு வரும். இது என்ன பண்ணும்னா,
1 month, ஒரு 1 year, ஒரு 5 yearsல உங்களோட ஸ்டேட் அப்படியே மாறிடும். இதுக்கப்புறம் நீங்க எந்த விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ற விதம் மாறும். நீங்க போவீங்க, அப்ளை பண்ணுவீங்க, டக்குன்னு அது பாஸ் ஆயிரும். ஐ மீன் என்ன வேணுமோ அது நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தது ஏதாவது ப்ரொமோஷன் ரிலேட்டட்ல கேட்பீங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். எதுக்குமே நீங்க அந்த போராட்டத்துக்குள்ள போகாம அது இயல்பா நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே உருவாகும். சோ அப்ப இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எமோஷனல் ஹைஜீன்றத நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணும், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பண்ணும், ஹாப்பி கெமிக்கலை செக்ரீட் பண்ண விடணும். அது எப்படிதான் உருவாகும், எப்படி உருவாகும்னா 2 விஷயத்துல உருவாகும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எமோஷனலி நான் ஹைஜீனிக்கா இருக்கேன்னா நான் செக் பண்றேன். ஆமா நான் இருக்கணும் அப்படின்னு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கூட இருக்கிற மனிதர்களை 3 விதத்துல செக் பண்ணி பழகணும். என்னன்னா அவங்க என்னமோ பண்றாங்க, பண்ணட்டும். ஏன்னா இந்த வாழ்க்கையில பிறந்தவனையே அந்தந்த குழந்தைகளுக்கு ஒரு விருப்பம் ஒண்ணு உருவாகுது. அவங்களுக்கு என்னமோ தோணுது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ஒருத்தங்களுக்கு தோன்றது மட்டும்தான் உண்மை. அவங்களுக்கு தோணுதுன்னா அதான் உண்மை, அதுக்கு மட்டும்தான் நான் முக்கியத்துவம் தருவேன். அப்ப என் குழந்தை என்ன சொல்லுது, 6 o'clock ஆயிடுச்சு அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன். ஆனா உங்க தியரி என்ன சொல்லுதுன்னா 6 o'clock முன்னா வெளியே போக கூடாது. அப்ப உங்க தியரி இங்க முக்கியமா, அந்த குழந்தை கேட்கறது முக்கியமான? இப்ப நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. என்னன்னா இமோஷனலி ஹைஜீனா இருக்கணும் நான் அப்படின்னு நினைச்சேன்னா, என் குழந்தை ஐ மீன் என்னை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு தோன்றதை செய்யலாம். அப்ப அவங்களுக்கு தோன்றதை செய்யறதுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்ப ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நான் ஒரு அம்மா, நான் ஒரு அவங்களுக்கான முக்கியமான ஒரு இடத்துல இருக்கேன். அவங்களை நான் நல்லா கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க நல்லா கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தோன்றதை ஃபீல் பண்ணும். அவங்களுக்கு என்னமோ தோணுதுங்க, தப்பா பண்றாங்க, இட்ஸ் ஓகே. ஏன் இட்ஸ் ஓகே சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறவங்க நிம்மதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். அவங்களோட நிம்மதி கெட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாவே ஹாப்பியா இருக்கவே முடியாது. சோ இந்த டாபிக்கே என்னன்னா, இமோஷனலி ஹைஜீனா இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? சோ நமக்குள்ள பாசிட்டிவ் கெமிக்கல் செக்ரீட் ஆயிட்டே இருக்கணும் எவ்ரி செகண்ட். எப்படி செக்ரீட் ஆகும்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு என்னமோ தோணும், அந்த தோன்றத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அத 3 விதமா பண்ணணும். எப்படின்னா, அவங்க தோன்றதுதான் சரி, அவங்களுக்கு தோணிடுச்சு அதுதான் சரி. அப்ப சரின்னும் போது அந்த இடத்துல ஒரு அப்ரிசியேட்டிவா நீங்க ஒரு பாராட்டு முறையை டெவலப் பண்ணும். நம்ம ஜென்ரலா அப்ரிசியேட் பண்ணுவோம், ஆனா இன்னும் டெவலப் பண்ணும். அதைய அந்த இடத்துல அப்படி கொண்டு அவங்கதான் பண்ணதான் சரிங்கிற மாதிரி கிரியேட் பண்றது. 2வது, ரெகக்னேஷன் இல்லாம இருந்தா ஒருத்தங்களால வாழ முடியாது. நீங்க ஒருத்தங்களை போயிட்டு நீங்க ஏன் 3 தடவை நம்ம சாப்பிடுறோம், 3 தடவையும் நீங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அந்த இடத்துல ரெகக்னிஷன் அது ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல கொடுக்கும், அவ்வளவுதான். சோ அப்ப அந்த மாதிரி நிறைய தடவை பில்ட் பண்ண முடியுமா? சாப்பிடறது மட்டும் தானே, வேற எவ்ரி இன்ஸ்டன்ட். ஏன்னா இங்க வேலையே என்னன்னா, நான் சார்ந்திருக்கேன் ஒரு குடும்பத்தை. அந்த குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேர்த்தையும் நான் கவனிச்சுட்டேன். 5 பேர்த்தையுமே நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஃபீலை கொண்டு வரேன், நல்ல அப்ரிஷியேட் பண்றேன், நல்ல ரெகக்னிஷன் கொடுக்குறேன், அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கள கம்ஃபர்ட் பண்றேன். அப்படின்னா மாத்திரம்தான் நம்மளும் அந்த இடத்துல ஹாப்பியா இருக்க முடியும். சோ அப்ப அதையே நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ், மத்தவங்களை புரிஞ்சுக்கிறது. மத்தவங்களை புரிஞ்சுக்கும் போது நான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். தே கேன் டூ எனிதிங் இன் தேர் லைஃப். அவங்களுக்கு தோணுது, எனக்கு புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தோணுனா அது சரிதான். இந்த இயற்கையில ஒவ்வொருத்தவங்களும் வாழ்றதுக்கு அவங்களுக்கு தோண சரிதான். இப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க தோணுனதான் சரி, ஆனா அது என்னை ஹர்ட் பண்ணுதுங்க, அவங்களுக்கு தோணிடுச்சு பட் என்னை ஹர்ட் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பண்ணும், நம்மளுக்கு ஹர்ட்ங்கிறது எகெயின் இது லேர்ன்டு பிஹேவியர் தான். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, அலோவ் பண்ணக்கூடாது. அலோவ் பண்ணாம தாட்டை மாத்தணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது, அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு இல்லையா, போதும். அதையே நம்ம இன்னைக்கு கொஞ்சமா ஃபீல் பண்ணி பழகணும். ஆக்சுவலா ஹர்ட்டா இருக்கு, பட் இங்க என்ன தியரினா, அவங்க ஹாப்பியா இருக்கணும். நம்மள சார்ந்தவங்க ஹாப்பியா இல்லாம நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாது. சோ அதுக்கு ப்ரையாரிட்டி பண்றோம். ஸ்லோவா நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க, ரெகுலரா ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. இதை பழக்கப்படுத்திக்கணும். காலையில எந்திரிச்சோன்னா பேசுறது என்னன்னா, நீங்க ஹைஜீன் அப்படிங்கறது நம்ம போயிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கோம், அது ஹைஜீன் அப்படிங்கிறது மேபி அது ஒரு பார்ட் லைஃப்ல. ஆனா உண்மையான ஹைஜீன்னா, காலையில எந்திரிச்சோன்னா என் குழந்தைகிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், என்னோட ஸ்பௌஸ் கிட்ட இதெல்லாம் பேசிட்டேன், என்னோட அப்பா அம்மாட்ட இதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்பதான் எல்லாருமே ஹைஜீனிக்கா இருக்கும், இமோஷனலி ஹைஜீனிக்கா இருக்கும். ஓகே, அவங்க இப்ப நல்ல ஃபீல்ட்ல இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப என்னன்னா, இந்த இடத்துல ஒருத்தங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹேவியரும் ஒருத்தங்களோட செல்ஃப் கரெக்ஷனும் தான் முக்கியம். செல்ஃப் கரெக்ஷன்னா உங்களுக்கு ஆக்சுவலா தப்பா தெரியுது, பட் அவங்களுக்கு தோணிருச்சு.
இப்போ இது எப்படி சரி பண்றதுன்னா, நீங்க மேக்சிமம் கம்ஃபர்ட் கொடுக்கும் போது செல்ஃப் கரெக்ஷன்ற ஒரு டாபிக் இருக்கு. தன்னைத்தானே தான் சரிப்படுத்திக்கணும் ஒழிஞ்சு யாரும் சொல்லி கொடுத்து யாருனாலையும் சரிப்படுத்திக்க முடியாது. அப்ப யாரும் சரிப்படுத்திக்க முடியாது. அதெல்லாம் இயற்கையை சார்ந்தது. அப்போ அவங்க சரியாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த இடத்துல மேக்சிமம் கம்ஃபர்ட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கோம். ஸோ அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி பண்ணணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இதெல்லாம் செயல்முறைப்படுத்த முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிஸா மாத்துறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நீங்க குரூப்பை எஃபெக்டிவா யூஸ் பண்ண இப்ப ஆக்சுவலா குரூப் வந்து ரொம்ப ஃபுல்லானதுனால இப்போ நம்ம ஃபேஸ்புக் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிருக்கோம். அதுலயும் நீங்க நிறைய பேசலாம், எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ப இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நம்ம மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம், பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மத்தவங்களை புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, நீங்க இன்னும் எமோஷனலா இருக்கணும்னா சொல்லுங்க மேம். சாரி டு இன்டரப்ட் மேம். ஒரே ஒரு சின்ன டவுட் மேம். இது இந்த இடத்துல கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு தோன்றுது. மேம், ஐ எம் அ மதர் ஆஃப் சன் ஏஜ்ட் 11 and 14 மேம். என்னோட டவுட் என்னன்னா, என்னோட சன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இருந்த இது வேற. இப்போ 9th என்டர் ஆனதுக்கு அப்புறம் அவனோட பிஹேவியர்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நான் பாக்குறேன். மேபி வந்து சைல்ட்ல இருந்து அடாலசன்ட் ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகுறதுனாலயா, இல்ல ஏற்கனவே ஒரு மேம் பேசினாங்க, இந்த போன் அடிக்ஷன் வந்து இந்த கோவிட் டைம்ல இருந்து அது நிறைய ஆயிடுச்சு, அதை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியல. இது வந்து இந்த ஏஜ்ல வந்து பேரண்டிங் பண்றவங்களுக்கு தான் அதோட டஃப்னஸ் வந்து தெரியும் மேம். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த அவங்க இஷ்டப்படி வாழறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க செல்ஃப் கரெக்ஷன் நடக்கும், அப்போ அவங்களுக்கு மேக்சிமம் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே அக்செப்டபிளா அப்படி கேட்கும் போது ரொம்ப இதுவா இருக்கு மேம். பட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 15th இருந்து என்னோட சன்னுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது 16th இருந்து. ஸோ அட்லீஸ்ட் எக்ஸாம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணுமே அப்படின்ற அந்த தாட் வந்து வரவே மாட்டுது. நாளைக்கு மேட்ச் இருக்கு, வேர்ல்ட் கப் மேட்ச் இருக்கு அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா கூட இன்னைக்கு உட்காந்து பாக்குறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி அவன் வந்து பாக்குறது, இதுதான் ஓகே, இதுல இருந்து அவன் வந்துருவானா. பட் டைம் கோஸ் இல்லையா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, பட் இன்னைக்கு அந்த நாள் அவன் வேஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல எப்படி அவனை வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்க முடியும்? அதுல இருந்து எப்படி இப்போ நம்மளுக்கு அதுக்கான டைம் இருந்தா பரவாயில்ல. இப்போ 1 day லாஸ் ஆகுதுன்னா அது ஆச்சுதான். இப்போ நம்ம போர்டு எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக போறோம், இல்ல நம்மளோட கோலை இது பண்ண போயிட்டு இருக்கோம், டுவர்ட்ஸ் கோல் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து இது மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் பசங்க இது பண்ணும்போது அந்த டைம் போச்சுன்னா போச்சுதான். பின்னாடி கொஞ்ச காலம் கழிச்சு அவங்களுக்கு அந்த செல்ஃப் கரெக்ஷனுக்கு அவங்க வரும்போது நம்மளோட இழந்த காலங்கள் திரும்பி வராது இல்லைங்களா? அவங்க அது வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்றது மேம்? ஓகே, சோ இப்போ வந்து கல்பனா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இல்ல மேம், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்றது செகண்ட் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்றேன் மேம். இதுக்கு முன்னாடி நான் அட்டெண்ட் பண்ணல மேம். ஓகே, குரூப் மேம். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொல்றதுதான் உண்மை. அந்த ஏஜ்ல இருக்க குழந்தைகளை ஹேண்டில் பண்ணாதான் தெரியும், அதுவுமே உண்மைதான். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம மேபி தமிழ் சொசைட்டில நமக்குன்னு ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்றோம் எல்லாருமே. அந்த 10th வந்தா மார்க், +2 வந்தா மார்க், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்குள்ள போயிட்டு நம்ம இருக்கோம், அதனால காலேஜ்னா இப்படிதான் இருக்கணும், இதனால நமக்கு வந்து அந்த நேரம் முக்கியமா தெரியுது, அந்த குழந்தை படிச்சாதான். ஃபர்ஸ்ட் தோன்றதுன்னா என்னன்னா, அந்த பொறுப்புணர்வு வந்து குழந்தைக்கு ஆக்சுவலா வேலை செய்யும். நீங்க சொன்னதுனால அந்த இடத்துல பொறுப்புணர்வு வராது, மேபி ஒரு ப்ரெஷருக்கா போலாம், கனெக்டிவிட்டியே இருக்காது. நீங்க 2 மணி நேரம் புக் வச்சிருப்பாங்க, பட் கனெக்டிவிட்டியே இருக்காது. அதே ஒரு குழந்தைக்கு ஃபீல் ஆகி ஒரு புக் எடுத்துச்சுன்னா 5 நிமிஷம், மேபி 15 minutesல அவங்க நிறைய கத்துக்குவாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டி, அந்த ஃபீலு, அதெல்லாம் வரதுக்கான மெத்தடு தான் நான் சொல்றது. அதாவது மைண்ட்ஃபுல் லேர்னிங் பிளஸ் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்து உள்ள ஓடிட்டு இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தெரியாம நம்மளுக்குள்ள ஒரு உலகத்தை வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ண சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்க சொல்றது படி இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தான். ஓகே, இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்த இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை பண்றதுதான் சரின்னு பாராட்ட முடியும், நீ பண்றதுதான் அருமைன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து அந்த குழந்தைய இன்னும் உனக்கு என்ன பண்ணு ஒரு செக் பண்ணுவோம். இதெல்லாம் ஈஸியே கிடையாது.
உங்களோட பேரண்டிங் ஸ்டைல்ல. ஆனா மாத்தி பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும், உங்களை வந்து உங்களுக்குள்ள இப்ப சில பிரின்சிபல்ஸ் போய் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆகணும். ரெண்டாவது, அந்த குழந்தைகிட்ட நீங்க போகும்போது நீ என்ன செய்யறியோ அதான் சரின்ற மாதிரி நம்ம பேசணும். அது பேசுறதுக்கெல்லாம் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அப்ப பேச முடிச்சதுன்னா சூப்பர் மாம், அவ்வளவுதான். பேசினா என்ன நடக்கும்னா, எங்கள்கிட்ட டெய்லியும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா. கோல்டு மெடலிஸ்ட் மாத்திரம் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு மோர் தென் 15 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு 20 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் பாக்குற கிளைண்ட்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட் வருவாங்க. என்ன ப்ராப்ளத்துல வருவாங்க தெரியுங்களா? பைபோலார் டிசார்டர்லயும் ஓசிடில இப்ப ரீசெண்டா நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கிளினிக்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஓசிடில மாத்திரம் வந்த குழந்தைகளை நான் சொல்றேன். எவ்ரி இயர், அதுவும் இந்த எம்பிபிஎஸ்க்கு போயிட்டு வருவாங்க பாருங்களேன். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து 5 வருஷத்தையும் ஏதோ ஒரு விருப்பமின்மை காரணம் பிளஸ் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ப்ரெஷரா நினைச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க படுற கஷ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீல்ட்லயும் போக மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்க கெரியரே. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து செஷன் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் வாழ்றதுக்கே அங்க வந்து போராட்டம் ஆயிரும். ஏன்னா நீங்க ஓசிடிக்குள்ள போனா அது ஒரு டைம் எடுத்துக்கும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பிளஸ் அந்த பைபோலார்ன்றது வந்து டிப்ரெஷன் அதிகமானதுனால உருவாகக்கூடிய சில விஷயங்கள். இப்ப ரீசெண்டா எனக்கு வந்து வர்றது ஆங்ஸைட்டி ஃபியர். படிக்க சொல்லியிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, அந்த ஸ்கூல்லயே வச்சவங்க டாப்பர். இன்னைக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியலைங்க, எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லி குழந்தைங்கன்னா என்னது 17 இயர்ஸ் 19 இயர்ஸ் வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்னன்னா, இப்ப நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீயா விட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒண்ணு தோணும். நீங்க அந்த தோன்ற குழந்தைதான் இன்னைக்கு வந்து இன்னோவேட் பண்ற குழந்தைங்க. இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல என்ன ஜாப் கிடைக்குதோ அதுல போய் மாற்றுறதை பத்தி நம்ம சொல்லல. நம்ம இந்த செஷன்ல அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குழந்தைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, போயிட்டு இந்த என்ஜினியர், இந்த சாஃப்ட்வேர் லைன்ல இல்ல ஒரு டாக்டர், அது இல்ல இந்த வாழ்க்கைக்கு நம்ம உருவாக்க வேண்டியதே அவ்வளவு விஷயம் இருக்கு. சோ நம்ம ஏதாவது புதுசா உருவாக்கி நம்ம சர்வ் பண்றோம், அதுல அவங்க நல்லா இருக்காங்கன்னா ஓகே தானே. ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டெல்லாம் போகாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. சோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ப அவங்கள ஃப்ரீயா விடுறதுங்கிறது அவங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் மென்டல் ஹெல்த், அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த், அப்புறம் ஸ்லோவா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, நல்லாதான் இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படின்னு நான் நம்பி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும், அவங்கள ஹாப்பி வச்சுக்கணும். ஸ்லோவா நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். இப்ப நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணுமோ, நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய 100 பீப்புள் வந்து உங்களை நீங்க பாதுகாத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியா ரிலாக்ஸா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா உங்க லைனுக்கு வந்துடும். அதுவும் ரிலாக்ஸா வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ரூபன். மேடம், இப்ப என்னுடைய பையன் வந்து எப்ப 24 ஹவர்ஸ்ல தூங்குற நேரம் தவிர செல்ல தான் இருக்கான். இதுல வந்து என் வீட்டுக்காரி வந்து அவனோட காலையில சாயங்காலம் படுக்கிற வரை சீக்கிரம் படுறான்ட்டு அவனோட சண்டை போட்டு இருக்கிறான். நாம பாத்துக்கிட்டே இருந்தேன், சொல்லி சரி அவனை வந்து மெதுவா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் ரீசெண்டா அவன்கிட்ட என்ன மாத்திர ரைட்டா தெரியல, பட் மை ஒப்பீனியன், தம்பி நீ செல் பாக்குற ரைட்டு, எல்லாமே நல்லதான் பாக்குற, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா மாத்திக்க போற, நீ கண்டிப்பா ஒரு மாற்றம் நிறைய இருக்கும், இனிமேல் யூஸ்ஃபுல்லா தானே, நீ எந்த பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லா தான் பார்ப்பேன் அப்படின்னு அவனோட ப்ரேயர் நேரத்துல அதை அப்படியே அவன்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துக்கு காலை எதிர்த்து பரவாயில்ல, குட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்து அவனை, இதுதான் இப்போதைக்கு நான் பண்றேன். என் வீட்டுக்கு இடமா எந்திரா, காலையிலேருந்து வாக்கிங் போ, அதை பண்ணு, அவங்களுடைய அந்த ஹெல்த் பாயிண்ட்ல அவங்க பாக்குறேன். சரி, நான் இன்னைக்கு எடுத்த ஸ்டெப் சொல்றேன், 2 நாளா எடுத்தது. ஏன்னா உங்களுடைய அப்ரோச் பிளஸ் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் வச்சு நான் பண்றேன். இது ரைட்டா தப்பா? ஓகே, சூப்பர். சோ உங்க அப்ரோச் ரைட்டா தப்பா? இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகள்கிட்ட என்ன பேசலாம், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணி இருக்கு அப்படின்னா அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு வரணும் அவங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன். இப்ப நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட நடைமுறைகளை வந்து கவனிக்கிறதுக்கோ வந்து போனோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஸ்ட்ரெஸ் எங்கெல்லாம் உருவாகும்னு நான் சொல்றேன். நீ இதை செய் அதை செய்ன்னு சொன்னீங்கனாலே ஸ்ட்ரெஸ் உருவாகும். நீ ஏன் இப்படி செய்யலன்னு கேட்டீங்கனாலும் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதே மாதிரி
சில நேரத்துல வந்து நம்மளோட ஐடியாஸை போய் சொல்லுவோம் பாருங்க, அது எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளுக்கு இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம், அது வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ். இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விளக்குவோம் ஒரு விஷயம், ஏன் இப்படி நடக்க கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அதுதான் வந்து இருக்கிறதுலே கொடுமையான ஸ்ட்ரெஸ். சோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து தெரியாம கொடுத்துருவோம். சோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல அப்ரோச். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க கூடாது, இதை செய்ய சொல்லக்கூடாது, ஏன் செய்யல கேட்க கூடாது, எந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாது, நமக்கு தோணுனது எல்லாத்தையும் குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. ஓகேங்களா, இது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சிருக்கிறது, ஒரு குழந்தைய ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கிறது. ரெண்டாவது பேசணும். இப்ப நமக்கு தேவை வந்து ஹாப்பினஸ் இல்லையா, ஹாப்பி கெமிக்கல் வேணும். அப்போ என்ன பேசணும் அப்படின்னா, என்ன உலகம் என்னன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணோமா, அந்த குழந்தைதான் வந்து சொல்லணும். இப்ப வந்து அம்மா இன்னைக்கு வந்து டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க, என்னமோ நடந்துட்டு போகுது அவங்க உலகத்துல, ஆனா நம்மளோட முடிவா வந்து அதை கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணும், அந்த கண்டென்ட்டை ஃபீல் பண்ணும் என்ன சொல்றாங்கன்னு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதைய வந்து அது ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வோட ஒப்பிட்டு பழகி, எப்படின்னா இப்போ பாரு, நான் அன்னைக்கு ஒரு ஆத்தர் படிச்சுட்டு இருந்தேன், அவர் வந்து இதே மாதிரிதான் சொல்லியிருந்தாரு, சோ அது பெரிய லெவல்ல அவர் வந்திருக்காரு, எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எப்பவுமே பாராட்டி பேசுறதுங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு அவங்க என்ன மாதிரி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்து பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி பேசுறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அவங்கள நல்லா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்போ நம்ம அந்த மாதிரி அவங்க உலகத்தை நம்ம கேட்கறது, அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபீல் பண்றது, அவங்க சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். அவங்க என்னமோ சொல்லுவாங்க, ஏன் லேட்டா எந்திரிச்சுன்னு கேட்டாலும் இங்க பதில் கிடையாது, அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் போந்து வரும். சோ அதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு பதிலா எப்படி என்ன தோணுது அப்படின்னு கேட்டா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த என்ன தோணுது அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்க உலகத்தை நம்ம லிசன் பண்ணலாம். அவங்களுக்குள்ள என்ன தோணுதுங்கிறத நம்ம லிசன் பண்ணலாம். கேட்டுட்டு நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினைச்சோம்னா அதை ஃபீல் பண்ணி தான் சொல்லணும். ஓகே, நல்லா இருக்கே நீ சொல்றது, சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் செய்யறேன் இல்ல, இந்த அப்ரோச் வந்து அவன் செல்போனை வந்து மனசுல போறதுனால நான் வந்து வயசான ஒரு 20-30 years அவரையும் பிசினஸ் பண்றவன், அதுலயும் அங்கேயும் போறேன் இங்கேயும் இருக்கான். அது வந்து பிசினஸ்ல பாக்கணும், அதுல இந்த செல்போன்ல இருந்து விடுபட்டு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க அம்மா சொல்லும் பொழுது அவன் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்றது இல்லை. பட் என்ன பண்றது, ஹெசிடேட் பண்றது தெரியுது. அதுக்குதான் நான் சொன்னேன், செல்போனை வந்து நீ வந்து இனிமேல் நல்லா தானே பயன்படுத்த போற, நீ பாக்குற அத்தனையும் உனக்கு நல்லது தானே வரப்போகுது, எல்லாமே உனக்கு குட், நீ கரெக்டா செய்யறன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இது சொன்னோன்னே என் வீட்டு பார்த்தா இது ரைட்டா தப்பான்னு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஓகே, சூப்பர், கரெக்ட் தாங்க. ஆனா நிறைய நேரம் நம்ம பேசுறதே வந்து தேவையில்லாம ஆயிரும். இந்த செஷன்ல முடிச்சுக்கலாம், எங்கேயுமே பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது, என்ன நடக்கும். ஆனா அதே சமயத்துல நம்மளோட பிரசன்ஸ், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம சும்மா எதுவுமே பேசாம இருக்கக்கூடாது. நம்ம அந்த இடத்துல நம்ம தேவைப்படுவோம், அவங்கள பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் எப்பவுமே நம்ம தேவைப்படுவோம். இதெல்லாம் தான் அந்த ஹைஜீனிக்கான ஒரு விஷயத்த வந்து உருவாக்கும். அதாவது குழந்தையோட மென்டல் ஹெல்த்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஹாப்பி கெமிக்கல் உருவாகும். சில நேரம் அது அவங்கனால பண்ணிக்க தெரியாது, அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தே ஆர் அவுட் ஆஃப் அவர் ஹவுஸ், வெளியில போயிட்டாங்கனாலே நிறைய சேலஞ்சஸ், யாருமே வந்து கம்ஃபர்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பயங்கரமான ரிஸ்க் இருக்கும். சோ அதை அவங்க போயிட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போது நல்ல ஒரு சூழலை கிரியேட் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சோ மச். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம வந்து ஒரு சின்ன பிராக்டிஸ். ஸோ ரெண்டாவது ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லணும். என்னன்னா, மற்றவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்களை மேக்ஸிமம் ஹாப்பி பண்ணும், செல்ஃப் கரெக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹேவியர் உருவாயிரும். அதுக்கு அடுத்தது கீழே நம்மளை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம மூளைக்கு தேவை இமோஷன்ஸ் கிடையாது, இன்ஃபர்மேஷன். நம்ம கிட்ட ஒரு விஷயம் போகுது, ஓடிட்டு இருக்கு அப்படின்னாலே அது எது சார்ந்து ஓடிட்டு இருக்கணும்னா உங்களுக்கான பேஷன் சார்ந்து. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம பேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரே நாள் எடுத்துக்கணும், இன்னைக்கு மாத்திரம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம யாருன்னு கேட்டா நம்ம ஐடென்டிட்டியை தான் சொல்லணும் எப்பவுமே. நான் யாருன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நான் இப்போ ரீசெண்டா வந்து நான் ஸ்டிச்சிங் பழகிருக்கேன், எனக்கு ஒரு யூனிட் வச்சு அதை கொஞ்சம்
மக்களுக்கு வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணலாம்னு எனக்குள்ள தோடிட்டு இருக்கு. இப்படிதான் நம்மளை பத்தி எப்பவுமே ஐடென்டிட்டி சொல்லணும். நம்ம யாரு அப்படின்னா டக்குன்னு நம்ம சொல்லணும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து ஒரு ஒரு குக் பண்றதுக்காக நிறைய யோசிக்கிறாங்க. அதை பிரேக் பண்றதுக்காக நான் வந்து ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கேன். இதை நான் வந்து பண்றதுக்கு இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்டெப் எடுக்கிறேன். இதுதான் இப்படிதான் ஐடென்டிட்டி. ஏன் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லணும், ஏன் நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, திங்கிங் ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட் இருக்கு, இவ்வளோ யோசிக்கல அப்படின்னா உங்களோட வாழ்நாள் கம்மியாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்றேன். நம்மளோட வாழ்நாள்னா என்னன்னா, நம்ம வந்து மினிமமா 120 இயர்ஸ், இப்ப நிறைய பேர் நிறைய வாழ்றாங்க. சோ வாழ முடியும். எப்படி வாழ்றோம்னா, ஒண்ணுமே யோசிக்காம அவங்க வாழ்ந்தாங்க. இப்ப அனிமல் தான் ஒண்ணுமே யோசிக்காது, அது பாட்டுக்கு வாழும், அதோட வாழ்நாள் முடிச்சிடும். பட் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ஒண்ணு போயிடுச்சு இல்லையா? சோ அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கணுங்கிறத திங்க் பண்ணி பழகணும். அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்க நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் நடக்கும், வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா நம்மளோட சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நீங்க பாக்குறீங்க, நிறைய மக்களை பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்னன்னா, இப்ப நம்ம வாழ்க்கை முறை காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு இன்னைக்கு. ரொபோட்டிக்கா சில மிஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளஸ் வந்து வேற மாதிரியான டிவைசஸ் எல்லாம் வந்து நம்மளோட கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுது. எல்லாமே இருக்கு. இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, அந்த மிஸ் ஆனதை ஃபிக்ஸ் பண்ணதான் வந்திருக்கோம். அப்ப நம்ம கிட்ட அது நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம போயிருவோம் இல்லையா, கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் நம்ம பை சைட் கிளம்பிடுவோம் இந்த வாழ்க்கையில இருந்து. அப்ப அது கிளம்புறதுக்குள்ள நம்ம அந்த ஏதோ என்னமோ ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு இந்த லைஃப்ல, யாருக்கோ எங்கேயோ, அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஒரு பிரச்சனையோ இல்ல அந்த இடத்துல தேவையான விஷயத்தையோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல ரோல்ல இருக்கோம். அப்ப அதுக்காக நம்மளைய வந்து கொண்டு போயிட்டு அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, அது சார்ந்த சில அறிவியல் சார்ந்த சில விஷயங்கள், அதாவது தியரிஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றோம், அந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் படிச்சு பழகணும், எப்பவுமே படிக்கணும். எப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும்னு ஆசை இருக்கு. ஓகே, ஃபேஷன் டிசைனிங்னா என்னன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக் இன்னைக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு 2 புக்கை நம்ம படிச்சுக்கணும். அதை மட்டும்தான் நம்ம பிரெயின்குள்ள ஓட விடணும். ஏன்னா நம்மளோட மூளைக்குள்ள என்ன இருக்குன்னா, பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, எல்லா செல்லுக்கும் மீனிங் இருக்கு. அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி இப்ப 2 விதமா பிரிச்சோம்னா இமோஷனல் பிரெயின், லாஜிக்கல் பிரெயின் மாறிடும். நீங்க லாஜிக்கல் பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த லைஃபை வந்து நீங்க இன்னும் எஃபெக்டிவா வாழ முடியும். இமோஷனல் பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணி வச்சோம்னா பிரச்சனை, மன உளைச்சல், ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து மீண்டு வர முடியாம போயிடும். இதையே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஹைலி ப்ரொடக்டிவா மாறும், ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும், நல்லா இருக்கும் லைஃப். சோ அப்ப அதுக்கு வந்து தேவை என்னன்னா கொஞ்சம் அது சார்ந்த இன்ஃபர்மேஷன். அப்ப நம்ம படிக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ பேஷன், அது ரிலேட்டட்ல தான் படிக்கணும். நம்ம அவங்க எழுதி வச்சது இவங்க எழுதி வச்சதுலாம் படிச்சோம்னா நேரம் போயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் எழுதிட்டே தான் இருப்பாங்க, அது அவங்களோட சந்தோஷம். அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதே தான் படிக்கணும். நான் புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா எகெயின் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்றோம் பிரெயினை. படிக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது சார்ந்த சில சயின்டிபிக்கான விஷயங்களை டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்ல படிச்சுட்டு ஸ்லோவா அந்த யோசனையை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம எப்பவுமே அது சார்ந்து மட்டும்தான் யோசிப்போம், தேவையில்லாத நமக்குள்ள போகவே போகாது. சோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சோ இப்ப 2 விஷயம், எமோஷனலி ஹைஜீனிக்கா இருக்கணும். என்ன பண்ணணும், ஹாப்பி கெமிக்கலை நமக்குள்ள செக்ரேட் பண்றதுக்கு நம்ம வந்து போயிட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப ஹாப்பினஸ் சூழ்நிலைகள் என்ன இருந்தாலுமே அதுதான் கரெக்ட்னு சொல்லி மாற்றி அமைச்சிங்கனாலே நம்மளுக்கு ஹாப்பினஸ் வரணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்கள எப்பவுமே கேர் கொடுக்கறதுங்கிறது என்னன்னா, அவங்க கம்ஃபர்டா இருந்தா நல்லதான் நடக்கும்ன்றதை நீங்க ஃபீல் பண்ணி, அவங்க என்ன சொன்னாலும் தெரியாம தவறுதெல்லாம் நம்ம திட்டிடுவோமோ இல்ல அதெல்லாம் அவங்க பண்ண கரெக்ட் தான்ற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாலே அவங்களுக்கு ஹாப்பியா இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த நிகழ்வுமே உங்களுக்குள்ள ஓடக்கூடாது. உங்களுக்குள்ள ஓடுற ஒரே ஒரு விஷயம், நீங்க யாரு, ஐடென்டிட்டி சார்ந்து நீங்க யாருங்கிற அந்த தனித்துவத்தை வெளியில கொண்டு வந்து, நான் யாருன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாம் உருவாக்கி மக்களுக்கு வந்து பர்சனல் பிராண்டுன்னு ஒரு கான்செப்ட்ல நான் வந்து வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்மெல் பிடிக்கும், என்ன ஃபிளேவர் பிடிக்கும்னு நான் வந்து சோப்பை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க உங்களை பத்தி சொல்லணும். எப்பவுமே ஒரு ஐடென்டிட்டி பேஸ்ல தான் சொல்லணும். அப்படின்னா அந்த திங்கிங் உங்களுக்கு டெவலப் ஆயிட்டே இருக்கும். சோ இப்படிதான் வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. சோ இதெல்லாம் தான் எனக்கு கான்செப்ட். இப்போ வந்து ஒரே ஒரு பிராக்டிஸ் மட்டும் நம்ம பண்ணிடலாம்.
ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அப்படியே உங்களோட ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. இப்போ அந்த ப்ரீத் உங்களோட நாஸ்டில்ஸை டச் பண்ணி போற அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்போ அந்த மூச்சு காற்று உங்க மூக்கு துளையப்பட்டு உள்ள போகும்போது அந்த உணர்வு அதை அப்படியே ஃபீல் பண்றீங்க. அப்படியே அதைய கவனிக்க கவனிக்க உங்களோட ஆள் மனசுல ஒரு ஸ்மைல், ஒரு ஹாப்பினஸ் அப்படியே ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்படியே அந்த ஸ்மைலை ஃபாலோ பண்றீங்க. அந்த ஸ்மைல் எங்கெல்லாம் இருக்குன்னு அப்படியே செக் பண்ணி பாக்குறீங்க. இப்ப அது உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயே இருக்கு. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு ஸ்மைல் அப்படியே உள்ள வருது. ஏன்னா உங்களோட நெக்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது, உங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நீங்க லிசன் பண்றது, அதெல்லாமே உங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை மாத்திரம் ஃபீல் பண்றீங்க. ரைட் ஹேண்ட்ல ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்பும் எங்க டச் ஆயிருக்கோ அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லயும் அந்த சென்சேஷனை உணர முடியுதான்னு செக் பண்றீங்க. அப்படியே லோவர் ஆர்ம், எல்போலாம் எங்க டச் ஆயிருக்கோ அந்த உணர்வுகளை அப்படியே ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே பிரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. இப்ப நல்லா கவனிக்க முடியுது உங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. உங்களை கூட இருக்கிறவங்கள நீங்க கவனிக்கும் போது அதுல அவங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அவங்கள பாராட்டும் போது மட்டும்தான் வருது. அவங்கள புகழ்ந்து பேசும்போது மட்டும்தான் வருது. அவங்கள முக்கியம்னு நம்ம உணரும் போது மட்டும்தான் வருது. அதை நீங்க அதிகமா பண்றீங்க. அதை அப்படியே ஃபீல் பண்றீங்க. உங்களோட வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் அவங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ஃபீல் பண்ணும்போதே உங்களுக்குள்ள இன்னும் மனிதர்களுக்கு முக்கியன்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாங்கிறது இப்ப உருவாகுது. அவங்களை எந்த இடத்துல எல்லாம் முக்கியத்துவம் படுத்த முடியும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவங்கதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா ஃபிக்ஸ் ஆகிறத கவனிச்சு பாக்குறீங்க. அப்படியே உங்களோட ரைட் லெக் மாத்திரம் கவனிக்க ட்ரை பண்றீங்க. ரைட் லெக்கோட ஒவ்வொரு கால் விரலும் எங்க பட்டிருக்குன்ற அந்த உணர்வை ஃபீல் பண்ண ட்ரை பண்றீங்க. அடுத்தடுத்த விரல்களை கவனிச்சு அந்த சென்சேஷன் உணர முடியுது. அப்படியே அந்த பாதம், குதிகால் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. லெஃப்ட் லெக்கையும் கவனிக்கிறீங்க.
அப்படியே அந்த சென்சேஷன்லயே கவனம் இருக்கும்போதே நம்ம உடல் எப்போ எங்க படுதோ அந்த இடத்துல கவனிக்கும் போது ஒரு உணர்வு வரும். அதே மாதிரிதான் மன உணர்வு அப்படிங்கிறது இனிமையா மட்டும்தான் இருக்கணும்ன்றது இப்ப தெரியுது. எந்த நேரத்திலயும் நம்மளை இனிமையா வச்சுக்கிறதுங்கிறது நமக்கிட்ட இருந்துதான் வரணும். அது நம்ம மட்டும்தான் உருவாக்க முடியும். இப்ப உங்களோட இந்த ஸ்மைல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் ஆனதை இப்ப கவனிக்க முடியுது. அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. உங்களோட துறையில நீங்க எந்த அளவுக்கு ஆழமா போறீங்கன்றத ஃபீல் பண்றீங்க. அந்த துறையில அடுத்தடுத்த விஷயத்த உங்களால உருவாக்க முடியுது. உங்களுக்குள்ள எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதுல புதுவிதமான விஷயங்களை கிரியேட் பண்ணாத அப்படியே ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அது சார்ந்து நிறைய இடத்துக்கு நீங்க போறீங்க. அது சார்ந்து நிறைய பேர்கிட்ட பேசுறீங்க. அதை பத்தி பேசும்போது எல்லாமே உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கு. அதை மட்டும்தான் நம்ம பேசணுங்கிறது இப்ப தெரியுது. அப்படியே பிரீத்திங் கவனிக்கிறீங்க. அப்படியே ரைட் ஐ லெஃப்ட் ஐ ஃபீல் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தி கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காமா இருக்க ட்ரை பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேன்னும் போது ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மெசேஜ் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க கொஸ்டின் கேட்டுருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இது அப்ளை பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்ததுல சந்திக்கும் போது உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த இந்த இதெல்லாம் நீங்க ரொட்டீன்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதா சடனா உங்க தாட்டை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சென்சேஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் தாட் ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி எப்போ நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க வேண்டியதா இருக்கணும், இன்னொன்னு வந்து நம்ம உருவாக்க வேண்டியது ஒண்ணு. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செஷன் வந்து அது சார்ந்தது. ஸோ நீங்க ஹைஜீனிக்கா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பொட்டன்ஷியல் அதிகமாகும். இமோஷனலி ஹைஜீனிக்கா இருக்கிறது. இமோஷனலி ஹைஜீன்னா ஹாப்பினஸ் தான். நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறது யாரோட பொறுப்பும் கிடையாது. யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. அது நம்ம சார்ந்தது, தனி மனிதர் சார்ந்தது. ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா அது நீங்க சார்ந்தது. நீங்க தான் அதை பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் அதுக்கான எஃபோர்ட் போடணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து என்ன கோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் எடுத்துட்டு போகணும். 10 days முடிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நல்லா இருக்கு, நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஓகே, நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையே மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகணும். எப்படி எடுத்துட்டு போகலாம்? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, ஹோஸ்ட் பண்ணுங்க. நீங்களே வந்து பீப்புள் வர வைங்க. பீப்புளுக்கு இது புரியாது. யார்ட்டையுமே நம்ம பணம் பத்தி பேசவே கூடாது எப்பவுமே. ஸோ ஏன்னா ஒருத்தருக்கு நல்லதான் பண்ண முடியும் நம்மளால. அவங்கள்ட்ட நீங்க வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல உங்களால முடிஞ்சது ஒரு 60 to 100 பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நீங்களே யாராவது ஸ்பான்சர் பிடிங்க, நீங்களே ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் எப்பவுமே அவைலபிள் தான். டேரக்டா வந்து மார்னிங் டு ஈவினிங் அவங்களுக்கு ஹெல்ப், அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம
சொல்லி தர முடியும். ஸோ அதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் எனக்கு பர்சனலா அனுப்பிச்சிருக்கீங்க. நாங்க எதா பண்ணணும், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த செஷனை டீப்பரா எடுத்துட்டு போங்க. உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை பாருங்க. இந்த 10 நீங்க டெடிகேட் பண்ணீங்கனாலே போதும், நிறைய மாற்றங்கள் வந்துடும். அப்புறம் நீங்க எதா பண்ணணும்னா, நீங்க எந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுங்க. 60 to 100 பீப்புளை கொண்டு வாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இது அப்படியே டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸ் போதும். 2 இயர்ஸ்ல நம்ம மேக்சிமம் பீப்புளை கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ்ல அவங்க எல்லாருமே ஒரு பெரிய சேஞ்சஸ் பார்ப்பாங்க. அது சந்தோஷம் நம்மளுக்கு. அதுதான் நம்மளுக்கு வேணும். அது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ், வேற எதுவுமே இல்லை. அதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னாலே போதும். மேம் சொல்லுங்க. மேம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன்ல மேம், இந்த டவுட்காக, இந்த 11 and 14 years சன்ஸ்க்காக பேசினேன்ல மேம். சொல்லுங்க கல்பனா. எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் பேசிட்டு இருக்கும் போதே, அதுக்கப்புறம் லிசன் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த சார் ஒருத்தர் வந்ததுனால நான் திருப்பி உங்ககிட்ட தேங்க்யூ சொல்ல முடியல அப்போ. ஸோ அதுக்காக மேம் வந்தேன். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் மேம். இப்போ இதுதான் மேம், இந்த நம்ம ரிப்பீட்டடா வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தா கூட அதை வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற போது மட்டும்தான் மேம் அந்த டென்ஷன் வருது. மற்றபடி வந்து நம்ம பசங்க கிட்ட நம்ம கோவப்பட்டு நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு நடக்க போறது இல்லை. அது நம்மளுக்கு மனசுக்கு நல்லா தெரியுது. அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நம்ம தான் வந்து அதை விட 2 times வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள, ஐயோ நம்ம பசங்களை நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்ற ஒரு ஹர்ட் ஆகி அந்த ஒரு கில்ட் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கு. பட் சில்ட்ரன் ஃப்ரண்ட்ல இருந்தும் அவங்க வந்து அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா மேம்? அது அவங்களுக்கு எப்படி மேம் புரிய வைக்கணும்? அதுவும் கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். அவங்க ஏஜ் அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேம், சாரி டு டேக் டைம் மேம். இப்போ நான் என்னோட சன்னே எடுத்துக்கிறேன் மேம். இப்போ 14 years ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து மார்னிங் எழுந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு நீங்களே எழுந்துக்கணும். 6 o'clock அல்ல 6:30 மேக்ஸிமம். நம்ம அலாரம் வச்சுனா அலாரம் வைக்கிறேன், அந்த சவுண்ட் கேட்டோடனே நீங்க எழுந்துக்கணும். இல்ல அதுக்கு மேல தூக்கம் வந்தா ஒரு 5 minutes அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பொறுமையா தான் மேம் சொல்றோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது யாருமே கோவப்பட மாட்டாங்க மேம். அது வந்து ஒரு 10 times 20 times இல்ல வந்து ஒரு வருஷ கணக்கா அது அந்த பிஹேவியர் மாறவே மாட்டுது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட சன்னை வந்து நான் போய் கத்தி எழுப்பி இது பண்ணி விட்டு அப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு இனிஷியலா நம்ம வந்து ஆசையா எழுப்புவோம், இது நம்மளோட வேலைன்னு பண்ணது. அதே வந்து ஒரு இந்த ஏஜ்க்கு இப்போ 9th வரும்போது கூட உன்னால அது முடியலன்ற போதுதான் அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு பேசிடுறோம். பட் அவங்க வந்து அந்த கோவத்தை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து கன்சர்ன் என்ன, எத்தனை நாள் வந்து அம்மா அப்பா நம்ம பின்னாடி நிப்பாங்க, நம்மளுக்குன்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றது அவங்க எப்ப அதை உணர்ந்துப்பாங்க, அவங்க எப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கெடியூலுக்கு ஏத்த மாதிரி நீ எழுந்து ஸ்கூலுக்கு போறதே உனக்கு வந்து இன்னொருத்தவங்க பின்னாடி நிக்க வேண்டியதா இருக்கே. இப்போ நம்ம இதை வந்து இப்ப நான் உங்களை மாதிரி வேற யார்கிட்ட பர்சன் கிட்ட சொன்னேன்னா நீங்க முதல்ல இருந்தே இதை நீங்க ட்ரெயின் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு தான் நான் ஏர்லியரா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அவங்க அந்த இதுக்கே வரலன்ற போதுதான் இதனால ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்க மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே நம்மளே தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம். ஓகே ஓகே கல்பனா, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் வரும். ஃபர்ஸ்ட் காலையிலயும் நைட்டும் பசங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த 10 daysலயே வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும். அவங்க நார்மலா ஹெல்ப் பண்ணவே தேவையில்லை, அவங்களே எழுந்துருவாங்க. அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்றதுலதான் இருக்கு, உங்களுக்குள்ள அதையே நீங்க கவனிச்சு பழகுறதுல தான் இருக்கு. ஓகே மேம், கண்டிப்பா நான் இந்த செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றேன் மேம். என்னோட ஒரு லாஸ்ட் ஒரு ஹோப்பா அதை நினைச்சிட்டு இருக்கேன் மேம். நான் உங்களோட ஃபேஸ்புக்ல உங்களோட நிறைய ஆர்டிகல்ஸ் ரிப்பீட்டடா நான் படிக்கிறேன். எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ரீசெண்டான ஒரு ஹார்ட் டைம்ஸ்ல எல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் வந்து இந்த இதுல வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் லாஸ்ட் டைம் வந்து செஷன் 1 வந்து நான் மிடில் தான் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு அதுக்கு ஒன்றும் புரியல, அதனால அப்படியே செகண்ட் பேட்ச் நேத்துல இருந்து நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எனக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு என்னோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா என்னாலே ஒரு நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் மேம். ஓகே கல்பனா, கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்து உண்மையாகும். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனவே தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ.